ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Father. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோட நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து செய்திகள் வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து வருகிற செய்திகள், உடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற செய்திகள் புறப்பட்டு வருவதாக, புறப்பட்டு வருவதாக. ஹல்லேலூயா. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்க முடிய வார்த்தை, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாய் உருவக்குத்துக்கிற வார்த்தை, சிந்தனைகளை வகையறுக்கத்தக்க முடிய வார்த்தை அப்படியே புறப்பட்டு வருவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு தெளிவு உண்டாக்குவீராக, கண்களை பிரகாசிப்பீராக. ஆண்டவரே, எப்படி சூழ்நிலைகளின் மேல் ஜெயத்தை எடுத்துக் கொள்வது என்பதை போதித்து நடத்துவீராக. தேங்க்யூ லார்ட். 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 எங்களோட தொடர்ந்து பேசுவீராக, தொடர்ந்து பேசுவீராக. எங்கள் செவிகளை விருத்த சேதனம் செய்வீராக. சத்தத்தை நாங்கள் கேட்கும் செவிகள் விருத்த சேதனம் செய்யப்படுவதா. Thank you, Lord. 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 லதா ஆண்டி கேக்குதா நான் பேசுறது? அன்மியூட் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். சார், அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க பேசுங்க. சொல்லுங்க பிரதர். கேக்குது கேக்குது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்ததை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்ற வார்த்தையின்படி அநேக அழுகையின் பள்ளத்தாக்குகளை தேவன் தாண்டி அதை நீரூற்றாய் மாற்றுகிற இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, அநேகர் முன்பாக ஒரு கனத்தையும் ஒரு உயர்வையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் முன்பாக சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற தேவன் அப்படியே செய்ய போறார். அப்படிப்பட்ட கிரியைகள் இந்த நாட்களிலே ஆண்டவர் செய்ய போகிறார். அநேக நாட்களுடைய அழுகையின் பலனை அழுகையின் நாட்களுக்கு பதிலாக சந்தோஷத்தின் நாட்களை, மகிழ்ச்சி நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். Thank you, Lord. Thank you, brother. Thank you, brother. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. Thank you, Lord. 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 Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. ஆண்டவரே, எங்களோட பேசுவீராக, தெளிவுபடுத்துவீர், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம்
12வது அதிகாரம். அதுல முதல் வசனத்திலிருந்து 12 வரைக்கும் வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்து நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1120 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ! பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் அது எப்படிப்பட்ட புஸ்தகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் லைட்டா கொடுக்குறேன். முன்னாடி காலத்துல கொடுத்துருவேன். ஆனா இப்ப சில பேர் புதுசா வர்றதுனால அது உங்களுக்காக அதை நான் கொடுக்குறேன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் ஏதோ கடைசி காலத்துல நடக்க போற சில சம்பவங்களை பத்தின புஸ்தகம்லாம் கிடையாது. அது அப்படி ஆரம்பிக்குதுன்றனால அந்த அர்த்தம் நினைச்சுக்கிறாங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை அப்படின்னு சொல்லி அது ஆரம்பிக்கிற அந்த ஒரு லைன் எடுத்துட்டு அதனால இது நடக்க போறதை பத்தி சொல்லியிருக்கேன். முதல்ல கிறிஸ்டியானிட்டியை பத்தி ஒன்று தெரிஞ்சுக்கணும். நடக்க போறதெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டாரு நம்மகிட்ட. நம்ம என்ன செய்யணும்ன்றதான் சொல்லுவாரு. புரியுதா? ஏன்னா we are active participants in all God's work as far as earth is concerned. We are not passive by watchers. அதுதான் ஆடம் வேடிக்கை பார்ப்பாரு. அவ்வளவுதான். ஆடமால எல்லாம் பண்ண முடியாது. ஆனா நாம் நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உண்டாக்குவோமாக என்று சொல்லி உண்டாக்கப்பட்டவர்கள் நாம். நம்மை வேதம் வெளிப்படுத்தல் 1:5 பூமியின் ராஜாக்கள் என்று அழைக்கிறது. யார் ராஜாக்கள்? தம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர். சோ ராஜாக்கள்கிட்ட சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது வேலை இருந்தா தான் சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் நீங்க எப்படி படிக்கிறீங்கன்றத பொறுத்து இருக்கு. நீங்க நம்ம இப்போ ஒரு ஆதாமின் குடும்பத்தோடு இருக்க படிச்சா வேற மாதிரி புரியும். இஸ்ரேல்ல ஈரான்ல குண்டு போடும் போதே எல்லாமே புரியும். ஆனா அப்படிலாம் இல்லாம இல்ல இது எனக்கு நான் ராஜாவா இருக்கிறேன், நான் அதிகாரத்துல இருக்கிறேன், நான் ஆளுகையில் இருக்கிறேன், எனக்கு என்றான் இந்த புஸ்தகம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வேற மாதிரி புரியும். ஓகே.
சோ வெளிப்படுத்தின விசேஷம் வந்து அது எதை வெளிப்படுத்துகிறது, என்னதை வெளிப்படுத்துது அப்படின்னா அதிலே போட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்படுத்தின விசேஷம். இங்கிலீஷ்ல வந்து ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னே போட்டிருக்கு. சோ இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு. அவரை பற்றி என்ன வெளிப்பாடு அப்படி புதுசா வந்துச்சு? அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் வந்து 3 வருஷம் பூமியில வந்ததுதான் வெளிப்பாடு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல. அது ஒரு வெளிப்பாடு. ஓகே. அது மெயினா யாருக்காக வந்தாரு? 3 வருஷம் யூதர்களுக்காக வந்தாரு. அவர் 3 வருஷம் இருந்தது மெயினா யூதர்களுக்காக தான். அவரு கடைசி தீர்க்கதரிசி. ஏன்னா அதோட உடன்படிக்கை மாறுது. முடிய போகுது. சோ அவங்கள வார்ன் பண்றதுக்காக வந்தாரு. நீங்க இதே புடிச்சு தொங்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்களும் அழிஞ்சு போயிருவீங்க. எருசலேம் தேவாலயம் இடிஞ்சு போகுதுன்றதெல்லாம் சூசகமா சொல்லிட்டாரு. சூசகமா இல்ல, ஓப்பனாவே சொல்லிட்டாரு. இந்த தேவாலயத்துல ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாம எல்லாமே இடிஞ்சு போயிரும். இது இடிஞ்சு போனோனே வேற ஒரு ஆலயம் எழும்புது. அதுன்னு சொல்லிட்டு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். 3 நாள்ல அதை நான் எழுப்புவேன்னாரு. தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அது புதிய உடன்படிக்கை வரப்போகுது. எல்லாம் காரியங்களா மாறப்போகுது. அப்படின்றதுனால அவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா இஸ்ரேல் வீட்டாருக்குன்னே வந்தாரு 3 வருஷம். அப்படிதான் சொல்றாரு. நான் இஸ்ரேல் வீட்டுக்குன்னே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சில பேர் சொல்றாங்கல்ல, இஸ்ரேலுக்காக வருவார் 3 வருஷம். அது ஏற்கனவே வந்துட்டார். 3 வருஷம். இனிமேட்டு இஸ்ரேலுக்காகலாம் வரமாட்டாரு. அப்படிலாம் எங்கேயும் பைபிள்லாம் போடல. இஸ்ரேலுக்காக வருவார்லாம் போடல. ஓகே. இனிமேல் அவர் வரப்போறதுன்னா எந்த இஸ்ரேலுக்காக வருவார்னா, தேவனுடைய இஸ்ரவேலர். பவுல் எழுதுகிற தேவனுடைய இஸ்ரவேலருக்காக தான் வருவார். ஓகே. அங்க யாராவது வந்து கேட்டாங்கன்னா, அவன் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டுன்ற மாதிரி தான் பதில் வரும். இப்ப என்ன சொல்லுவாரு? மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் உண்டுன்னு வரும். அதுதான் புதிய ஏற்பாடு. அந்த ஐஸ்வர்யவான் கேட்டான்ல, நீ யாரையாவது அனுப்புனா நல்லா இருக்கும்னு. அந்த மாதிரி இயேசுவெல்லாம் அனுப்புங்கன்னுலாம் யாரும் கேட்டா, அதெல்லாம் அனுப்ப மாட்டாரு. அதான் மோசேயும் இருக்காரு, தீர்க்கதரிசி இருக்காரு, அப்போஸ்தலர் இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் கேளுங்க. அவங்களோட போய் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிருவாரு. அது தவிர எத்தனையோ சுவிசேஷத்த சொல்றவங்கலாம் இருக்காங்க இஸ்ரேல் இன்னைக்கு இருக்க இஸ்ரேலுக்கு. சோ அது வேற. ஓகே. அது அது தனியா இருக்கு. சோ இஸ் அ 3 வருஷம் அவர் 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 பற்றி அவர் அநேக காரியங்களை அறிந்து கொண்டோம், புகழ்றோம் பைபிள படிக்கும்போது. பட் தட்ஸ் நாட் தி எண்ட். ஓகே. ஆர் தட்ஸ் நாட் ஈவன் தி பிகினிங். ஏன் அது நாட் ஈவன் தி பிகினிங்? அப்போஸ்தலர் 2 படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க என்ன சொல்றாரு? இயேசு நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. லைன்ஸ கவனிங்க. நசரேயனாகிய இயேசுவை நீங்கள் சிலுவையிலே அறைந்தீர்கள். ஓகே. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி, அவரை இரட்சகரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். At resurrection he becomes Christ. ஓகே. அப்ப அந்த கிரைஸ்ட் வந்து அவர் பதவி ஏத்துட்டாரு. அவர் வந்து த்ரோன்ல ஏறி அ உட்கார்ந்துட்டாரு அப்படின்றதுக்கு வந்து அ என்ன நடந்துச்சு? ஏறி உட்கார்ந்துட்டாரு. அவர் இப்ப ரூலரா இருக்காரு. ம். அது மட்டும் இல்ல, நான் போன கால்ல சொன்னேன். ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்ற டெர்ம் நான் சொன்னேன். ஏன் இத்தன டெர்ம் யூஸ் பண்ணணும்? இயேசுன்னு ஒரு டெர்ம் நேம் குடுக்குறாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவரு கிறிஸ்துவாக அறியப்படுகிறார். அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியானவர்ன்னு எதுக்கு இன்னொரு பேர் குடுக்கணும்? அப்படின்னா, இந்த ஆட்டுக்குட்டியானவர்ன்றவர் வந்து மீட்டுக் கொள்கிறவர். எப்படி மீட்டுக் கொள்கிறார்? ஆதாமின் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் அவரிடம் வரும்போது அவர்களை அரசர்களாக்குகிறார். அவர்களை ராஜாக்களாக்குகிறார். மீட்டு எடுக்கிறார். ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் ஸ்டேட் அதுதான். அதுக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டவங்க. விழுந்து போயிட்டாங்க. ஆவி இல்லாமல் ஒண்ணுமில்லாம போயிட்டாங்க. இப்ப ஆவியை அருளி, தன்னுடைய ஆவியையே அருளி அவர்களை உயிர்ப்பித்து, அவர்களை இப்பொழுது ராஜாவாக்குகிறார். அதுதான் மீட்பு. மீட்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது. அது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகே. ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். அது எண்ட் கிடையாது. எண்ட் வந்து நீங்கள் ராஜாவாவது. நீங்கள் ஆளுகை செய்வது. அதுதான் எண்ட். ஏன்னா அதுதான் பிகினிங்ல இருந்தது. தேவனுடைய மனதில இருந்தது அதுதான். தேவன் நம்மளே ஒரு சில விஷயம் வந்து பிடிவாதமா இருக்கும். நான் இப்படி செய்றேன், இப்படிதான் செய்வேன் அப்படின்னும். அப்ப தேவன் பிடிவாதமா இருக்க மாட்டாரா? அவர் ஆரம்பத்துல தனக்கு வந்து ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை தான் விரும்பினார். ஓகே. அந்த கூட்டம் ஏன் ஆசாரியத்துவம் வருது? இல்லன்னா மற்றவர்களோடு தொடர்புல இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். அதனால ஆசாரியத்துவம் இருக்கிறது. ஏன் ராஜரீகம் இருக்கிறது அப்படின்னா, ஆளுகை செய்ய வேண்டும். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் மேல் ஆளுகை செலுத்த வேண்டும். அதுக்காக ராஜாவாக ராஜரீக காலிங் இருக்கு. ராஜரீக ஆசாரிய கூட்டம். சோ இப்படி ஒரு கூட்டத்த உருவாக்கணும்னு அவரு டே 1ல இருந்து பிளான் அவருக்கு. ஓகே. சோ அதுல பாவம் குறுக்க வந்துச்சு. சோ பாவத்த கிளியர் பண்ணாரு. சோ இவங்க பாவத்த கிளியர் பண்ணாருன்றத எடுத்துட்டு ஒரு கிறிஸ்டியானிட்டி ஒரு மாரல் இதா கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. வச்சுட்டு கிறிஸ்டியானிட்டி வந்து ஆட்கள மாத்துது. குணாதிசயங்களை மாற்றுகிறது, ஜீவியங்களை மாற்றுகிறது. கரெக்ட் எல்லாமே மாத்துது. எதுக்காக மாத்துது? சி நீங்கள் ஆளப்படுகிற மனநிலையிலிருந்து ஆளுகிற மனநிலைக்கு போலன்னா, நீங்களும் ரட்சிப்பு பூரணப்படல. நீங்க இன்னும் சரியாவே ரட்சிக்கப்படல. ஓகேயா? மீட்பு இன்னும் வொர்க் ஆகல.
இல்ல நான் இப்ப முன்னாடி பேட் ஹேபிட்ஸ்லாம் இப்ப சரியாச்சு. நல்லது, ரொம்ப நல்லது, தேவை அது. ஏன் தேவைன்னா, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அதனால தேவை. அது என்ன வேலை? ஆளுகை. ஓகே. எனக்கு இப்ப ஆவியின் கனி வந்துருச்சு. நான் வந்து கோவம் வரும். இப்ப கோவமே வராது. ஏன்? கோவமே வராது. நான் எரிச்சல் படுவேன். அதெல்லாம் இப்ப குறைஞ்சு சமாதானமா இருக்கேன். ஏன் அது தேவை? ஏன் தேவைன்னா, ஒரு வேலை இருக்கு. அதனால அது தேவை. இத இத டிக் போட்டுட்டு இப்ப எனக்கு கோவமே வரதில்ல. இப்ப வந்து நானு பரிசுத்தமா இருக்கேன். முன்னாடி வந்து கெட்ட கெட்ட வார்த்தையா பேசினேன். இப்ப எந்த கெட்ட வார்த்தையும் பேசுறது இல்ல. அது எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாஸ் ஆயிட்டேன். அப்படின்னு சொல்றது கிடையாது. அது அது தட்ஸ் ஃபேக் கிறிஸ்டியானிட்டி. தட்ஸ் நாட் ரியல் கிறிஸ்டியானிட்டி. ரியல் கிறிஸ்டியானிட்டி ஸ்ட்ரைவ்ஸ், வொர்க்ஸ் ஹார்ட் டில் இட் சீட்டட் ஆன் தி த்ரோன். ஓகே. மாரல் சுப்பீரியாரிட்டி ரொம்ப நல்லது. ஆனா அதுவே எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஆளுகைக்கு அது தேவைப்படுது. ஏன்னா ஆளுகையில போய் உட்கார்ந்துட்டு பைபிள்ல படிச்சு பாருங்க. ராஜாக்களோட ஸ்டோரிய படிச்சு பாருங்க. ஆளுகையில உட்கார்ந்தவன் கேரக்டர் சரியில்லாம நாசமா போனவன் நெறைய இருக்கான். ஆனானப்பட்ட சாலமோனே கடைசியில பிரச்சனை வரலையா? ஏன்? கேரக்டர் இஷ்யூனால. சோ அதனால கேரக்டர் முக்கியம் தான். நான் இல்லன்னு சொல்ல வரல. அதனால நாங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கோம். நாங்க ரொம்ப அமைதியா இருக்கோம். சிரிச்சுட்டே இருக்கோம். யார பார்த்தாலும் சிரிக்கிறோம். அந்த மாரி ஆயிட்டோம். அஹிம்சை வழியில தான் நடந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னாலே நீங்க பாஸ் ஆயி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நெறைய பேருக்கு என்ன வருத்தம்னா, நாங்க இவ்வளவு பண்ணியும் ஆண்டவர் எங்கள ஏன் ஒண்ணும் கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னு நெனைக்கிறாங்க. ஒரு ஆசீர்வாதத்த குடுத்தா தான் என்னவா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி இல்லங்க. இது வந்து இட்ஸ் அபௌட் டொமினியன் அண்ட் அத்தாரிட்டி. ஏன்னா அதுல போட்டிருக்கு. ரெவலேஷன் 1:5லயே போட்டிருக்கு. சரி, அப்ப ரெவலேஷன்ன்ற புக் என்ன ரிவீல் பண்ணுதுன்னா, அது இயேசு கிறிஸ்து, அதாவது நசரேயனாகிய இயேசுவ தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் தெரியும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அதாவது சீஷர்களுக்கு. பவுலுடைய வெளிப்பாடுகள்ல சில காரியங்கள் எழுதுகிறாரு. அப்புறம் பேதுரு லெட்டர், இவங்க எல்லா லெட்டர்லயும் சில வெளிப்பாடுகள்லாம் எழுதுறாங்க. ஓகே. மெயினா வந்து எல்லாருமே ஒரு காரியத்த பத்தி எழுதுனாங்க. மெயினா இத பார்க்க முடியும். பேதுரு மெயின் ஆட்கள் எடுத்துக்கோங்க. பேதுரு எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துக்கோங்க. ம். 2 பேருமே அவருடைய வருகைய பத்தி எழுதுனாங்க. கர்த்தருடைய வருகைய பத்தி ரொம்ப எழுதியிருக்காங்க. 2 பேருமே எழுதியிருக்காங்க. ஏன் அந்த வருகைய பத்தி எழுதுனாங்க? ஏன் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் அவர்கள் அன்றைக்கு பேசின சுவிசேஷத்தினுடைய மிக மைய கருத்து வருகை. ஓகே. ஆனால் நீங்க நினைக்கிற மாரி அந்த வருகை இல்ல. இந்தா இவங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இந்தா நாளைக்கு வந்துருவார், நாளை கழிச்சு வந்துருவார். அந்த வருகை அல்ல. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு அவங்க சொன்னபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பூமியை, இயேசு கிறிஸ்து சொன்ன ஜெபத்த சொல்றேன். இந்த பூமியை ஆவிக்குரிய மண்டலங்களிலிருந்து ஆளுகை செய்கிற இடம் எம்ப்டியா இருக்கு. காலியா இருக்கு. ஏன்னா ஆதாமுக்கு அந்த இடத்த குடுத்தாரு. அவன் ஆவி இல்லாதவன் ஆனோனே, அவன் ரொம்ப வீக்காயி, பலவீனமாயி, பிசாசுக்கு அடிமையாயிட்டான். இப்ப மறுபடியும் அந்த சீட் எம்ப்டியா இருக்கு. எந்த சீட்டு? அந்த த்ரோன் இல்ல. சோ உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, லெட் த கிங்டம் கம் ஆன் தட் த்ரோன். So that's the only place from which you can govern the affairs of the earth. Not just the earth, in your family. நீங்க சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, எப்படியாவது என் பிள்ளைகிட்ட போய், என் புருஷன்ட்ட போய், என் மனைவிட்ட போய் எப்படியாவது பேசி இத புரிய வச்சு, அவங்கள ஒரு வழிக்கு கொண்டு வந்து அத பண்ணி, இத பண்ணி நான் எப்படியாவது செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு நோட்ஸ் எழுதி குடுத்துட்டோம். ஆண்டவரே இந்த மாரி நீங்க பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படிலாம் பண்ணீங்கன்னா என் குடும்பம் ஒரு வழிக்கு வந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம். There is a seat. If you sit in that seat, automatically it's a remote control மாரி ஒர்க் ஆகும் எல்லாம். ஓகே. தேர் இஸ் அ சீட். அதுதான் இளைப்பாறுதல் பிரயோசிக்க பிரயாசப்படுங்க. அது உங்க பிசினஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், பைனான்சியல் ப்ராப்ளமா இருக்கலாம், என்ன ப்ராப்ளமும் இருக்கலாம். சீட் ஒண்ணு இருக்கு. அதுல உட்கார்ந்தீங்கன்னா தான் ஓகே. நீங்களாலாம் பண்ண முடியாது. அதுல உட்கார்ந்தீங்கன்னா நீங்க நினைக்கிறத விட கொஞ்சம் ஈஸியாவே வேலை முடிஞ்சிரும். ரொம்பலாம் கஷ்டமாகாது. ஓகே. நீங்க போராடி மல்லு கட்டி ஐயோ! ஐயோன்னுலாம் கத்த தேவையில்ல. கொஞ்சம் ஈஸியாவே முடிஞ்சிரும். ஓகே. தயவுசெய்து யாராவது உங்ககிட்ட வந்து நீங்க பேசுங்க உட்கார்ந்து. பேசி என்ன ஏதுன்னு பாருங்க. அப்படிலாம் சொன்னாங்கன்னா, அவங்கள ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி விட்டுருங்க. ஏன்னா வந்து யூஸ்லெஸ். ஓகே. ஏன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப வந்து குறிப்பா வந்து இப்ப சில சில கேஸ் இருக்குங்க. அ சில பேர் இருக்காய்ங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணிடலாம். ஆண்டவரே, அவன் என்னமாயும் போட்டும். தாவீது ஜெபம் பண்றான் சில பேர பார்த்து. ஆண்டவரே, அவன் கால உடை, கைய உடைங்க. அப்படி கூட ஜெபம் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அவன் என்ன ஆனாலும் நமக்கு கவலை இல்ல. சில கேஸ் அப்படி பண்ண முடியாது. ஏன்? இப்போ உங்க பையன் கொஞ்சம் சேட்டை பண்றான்னா என்ன பண்ணுவீங்க? ம். வழி இல்ல. யூ கேனாட் ஜஸ்ட் கைய உடைங்க, கால உடைங்கலாம் ஜெபம் பண்ண முடியாது. தாவீதுக்கு அந்த பிரச்சனை வந்துச்சுல. அப்சலோம பத்தி ஒண்ணும் பண்ண முடியலையே. ஏன்னா அப்சலோம் பையனாச்சே. சோ அது ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன். வேற யாரோ எனிமியா வந்தா பரவால்ல. ஒரு பையன் வந்து தனக்கு எனிமியா வர்றான், என்ன பண்றது? அப்படி சில வீடுகள்ல பிரச்சனைகள் இருக்கு. ஓகே. அப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா, இந்த சீட் ஆஃப் பவர் இருக்கு. அதுல ஏறி உட்கார்ந்தீங்கன்னா, தட்ஸ் a spiritual seat, not a physical seat. ஆவிக்குரிய மண்டலத்துல அப்படி ஒரு சீட் இருக்கு. அந்த சீட்ல போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா,
நீங்க எதுவுமே சொல்லாம நீங்க என்ன ஓகே, முதல்ல அவங்க அப்படி இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி இருக்காங்கன்னா, வேற ஒரு சீட்ல இன்னொருத்தன் உட்கார்ந்திருக்கான். அங்க இருந்து ரிமோட் கண்ட்ரோல் பண்ணி சில தாட்ஸ போட்டுட்டு இருக்கான். ஏற்கனவே சில ஸ்ட்ராங் ஹோல்ட் பில்ட் பண்ணி வச்சிருக்கான் அவங்க மைண்ட்ல. உங்கள பத்தியும், மற்ற காரியங்கள பத்தியும் ஒரு தப்பான எண்ணங்கள் அவங்க மைண்ட்ல இருக்கு. அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா, நீங்க என்ன காதுன்னா அது லேதுன்னு தான் கேட்கும். ஒண்ணுமே கேட்காது. ஓகேயா? சில விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா ஹேண்டில் பண்ணலன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் பாருங்க. ஒரு டைம் ஒரு டைம் நான் முன்னாடி இந்த சர்ச்ல ஒரு ஃபேமிலில பெரிய பிரச்சனையாகி, நான் அன்னைக்கு மெசேஜ் குடுத்துட்டு இருக்கேன் சர்ச்ல. எனக்கு ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருக்கு. பிரதர் தயவுசெய்து வாங்க, தயவுசெய்து வாங்க. ஒரே ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லி எனக்கு கால் வந்துட்டே இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன். நான் போய் பார்த்தா, முந்தின நாள் தான் என்ன ஆயிருக்குன்னா, ஒருத்தவங்க போய் கவுன்சிலிங் பண்றேன்னு போய் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்தோனே அந்த ஒரு வீட்ல பவுல ஒருத்தன் கேட்டான். இல்ல இந்த கேவாவின் 7 குமாரர் ஒருத்தன் கேட்டான் பாருங்க. பவுலே அறிவேன், இயேசு அறிவேன், நீ யாருன்னு சொல்லி பாஞ்சுட்டான்ல. அந்த மாரி கவுன்சிலிங் பண்ண போன இடத்துல அந்த நபர் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு இவங்க பேசுனத கேட்டு ஏறக்குறைய அடிதடி ரேஞ்சுக்கு போயிருச்சு. யாரு? கவுன்சிலிங் பண்ண வந்த ஆள் மேல. அந்த வீட்டுக்கு என்னைய கூப்பிடுறாங்க இப்ப வாங்கன்னு சொல்லி. நான் போயிருக்கேன். போனா அ என்ட்ட சொல்றாங்க. இந்த மாரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி. முன்னாடி போயிட்டு வந்தாங்களே, அவங்க வேற எனக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க. பிரதர் இந்த மாரி நான் போனேன். அவர்ட்ட இப்படிலாம் சொல்ல பார்க்கிறேன். அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஊன்னு பண்றாரு அப்படி இப்படின்னாங்க. நானும் எனக்கு உண்மையில என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா அவங்க கொஞ்சம் பெரிய ஆளு. அவங்க போய் ஒண்ணும் நடக்கல. எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன பண்றதுன்னு போனேன். ஆனா ஆண்டவர் நல்லவர் பாருங்க. போனோனே என்ட்ட சொல்லிட்டாரு. எந்த அட்வைஸும் பண்ணாதன்ட்டாரு. ஒண்ணும் சொல்லாத. பேசாம உட்கார்ந்துரு. உட்கார்ந்து அவன் சொல்றதெல்லாம் மட்டும் கேளுனாரு. ஃபுல்லா கேட்டு முடிச்சேன். கேட்டு முடிச்சு, இப்ப நான் சொல்றத மட்டும் சொல்லுனாரு. அவங்களுக்கு சில ஆசீர்வாதமான வார்த்தைகள் 2, 3 காரியங்கள் ஆண்டவர்ட்ட சொல்ல சொன்னார். இந்த மாரி உங்களுக்கு நான் செய்வேன் சொல்ல சொன்னார். அத மட்டும் நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரியா? வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துல பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு. சால்வ் ஆயி என்ன சிச்சுவேஷன் இருந்ததோ அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. வித்தவுட் ஆட்டரிங் ஒன் வேர்ட் ஆஃப் அட்வைஸ். இப்படி செய்யுங்க. அப்படி பண்ணுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப சில பேர் கால் பண்ணி பிரதர் இந்த மாரி ப்ராப்ளமா இருக்கு. என்ன பண்ணணும் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா, அ எனக்கு நான் என்ன பண்ணது? நான் என்ன பண்றது சொல்லுங்க? நான் வந்து ஏன்னா நம்ம ஆட்கள் இப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு தேவைகளுக்கு எங்களிடம் வாங்கள். நாங்கள் உட்கார்ந்து எங்கள் மூளைய போட்டு கசக்கி பிழிந்து விடிய விடிய உட்கார்ந்து யோசித்து, உங்களுக்கு சில சொல்யூஷன் சொல்லுவோம்னு சொல்லி கெடுத்து வச்சிருக்காங்க. They should actually teach people about the seat of power that's available for every believer. You have to, yes, there's a labor involved. It's not easy. Okay, but there is no other solution. உலகத்திலே பெரிய கவுன்சிலரால கூட சால்வ் பண்ண முடியாது. If you take that seat of power and authority and speak into the realms, இங்க வந்து ஒர்க் ஆகும். ஓகே. சோ இன்னொரு இதுல இப்படிதான். இன்னொரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்ல. அவங்க வீட்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை. அது வேற பிரச்சனை. பயங்கர பிரச்சனை. அதுல என்னோட ரிலேட்டிவ் அவங்க. அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, "தம்பி நீங்க வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க." என் பொண்ணு மேல தான் தப்பு. அம்மாவே சொல்றாங்க. அவங்க என்னோட சொந்தக்காரங்க. அவங்களே சொல்றாங்க. "என் பொண்ணு மேல தாங்க தப்பு. என் பொண்ணுக்கு நான் அத அட்வைஸ் பண்ணுங்க. கேட்கவே மாட்டேங்குது. எங்க மாப்பிள பாவம் ரொம்ப நல்லவரு. என் பொண்ணு போட்டு உயிர வாங்குது. எதையாவது பண்ணுங்க." அப்படின்னு என்ட்ட சொல்றாங்க. "ஏதாவது பேசுங்க." அப்பயும் என்ட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு, "நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. இவங்க சொன்னது எதையுமே பேசாத. எதுவுமே நடக்காத மாரி பிஹேவ் பண்ணணும்." சொல்லிட்டு வேற வார்த்தைகள் பேச சொன்னாரு. அத மட்டும் பேசுனாரு. அதுவும் பேசி அதுவும் ஒரு 3 மாசத்துல அவங்க 2 பேரும் நல்லா இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. ஓகே. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில நேரம் சொல்யூஷன்ஸ் எங்கிட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்ல. ஆண்டவர் வந்து சில விஷயங்கள் வச்சிருக்காரு. அதுல ஒண்ணு வந்து இந்த சீட் ஆஃப் பவர்ன்றது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப டிஃபரெண்ட். நீங்க வந்து நேரடியா போய் அந்த நபர்ட்ட எதுவுமே பேசவே தேவை இருக்காது. நான் சொன்ன மாரி ஏதாவது பேசிட்டு வந்துரலாம். நல்லா போய் ஆசீர்வாதமா எதையாவது பேசிட்டு வந்துரலாம். இல்ல அவங்களுக்கு ஏத்த மாரி டாபிக் ஏதாவது பேசலாம். நீங்க வாயவே தொறக்காம பண்ணலாம். இன்னைக்கு நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து கத்துக்கிட்ட மொத்தத்தையும் போய் இறக்கிடணும்னு நெனைக்கிறாங்க. இப்படி இத்தன மெத்தட் இருக்கு, இத்தன வழி இருக்கு. எல்லாத்தையும் போய் இந்த ஆள ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு போறாங்க. அது கடைசில ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா வந்து ஆவியின் இன்புட்டே இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ம். ஓகே. சோ கமிங் பேக் டூ த திங் ஹியர். ஆம் ரெவலேஷன் என்னன்னா, அப்ப அவங்க நான் சொன்னேன்ல வருகைய பத்தி எழுதுனாங்க. அப்படின்னா அவங்க வருகைன்னு அவங்க எழுதுனது என்னன்னா, கிறிஸ்து அரியணையில ஏறி உட்கார்றது. ஓகே. தி பியூட்டி ஆஃப் திஸ் த்ரோன். இதுதான் த்ரோன் ஆஃப் டேவிட். தாவீதின் சிங்காசனம்ன்றது இதுதான். தாவீதின் சிங்காசனம். இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, தாவீதின் சிங்காசனத்த தான் குவீன் விக்டோரியா வச்சிருக்குன்னு சொல்லி. சத்தமா ஏதாவது பேசிறாதீங்க. ஏன்னா, அப்புறம் நம்ம ஆளு இங்க இருக்கிற ஆளு சொல்லிருவாரு, அத நான் கொண்டு வர போறேன். எனக்கு தான் அது வேணும்னு கேட்டுருவாரு. அதனால வந்து ஏன்னா செங்கோல கொண்டு போய் வச்சிருக்காரு. அடுத்து அத கேட்பாரு. சோ அப்படியா அதெல்லாம் கிடையாது. தாவீது அது ஒருவேள தாவீது இந்த பிசிக்கல் த்ரோன குவீன் விக்டோரியாவோ, எலிசபெத்தோ யாரோ வச்சிருந்திருக்கலாம் அதுக்கப்புறம். தெரியாது. பட் தட் இஸ் இம்மெட்டீரியல் நவ்.
எப்படி டெம்பிள் ஆஃப் காட் அந்த பழைய ஏற்பாட்டு தேவாலயம் இப்போ இம்மெட்டீரியல், அதே மாதிரி அந்த சிங்காசனம் இஸ் இம்மெட்டீரியல். தட் சிங்காசனம் டசன்ட் கவுண்ட் டு எனிதிங். பட் ஏன்னா ஆவியில உன்னதமான மகிமையான சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்குது. அந்த சிங்காசனத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கிறார், கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார். ஓகே. ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்றவர் யாருன்னா எல்லாரையும் கொண்டு போய் உட்கார வைக்கிறவர். எல்லாரையும் இல்ல, அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களை போய் உட்கார வைக்கிறது. அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் வந்து எதை ரிவீல் பண்ணுது அப்படின்னா, முதலாவது கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவா இப்ப எப்படி இருக்காரு, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது அவர் ஆட்டுக்குட்டியானவராய் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, எப்படி தன்னிடத்தில் வந்தவர்களை முதல் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா சபை மிகுந்த உபத்திரவத்துல போயிட்டு இருக்கு. அப்படி பயங்கரமான உபத்திரவத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த உபத்திரவப்படுகிறவர்கள் எப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலைமையில இருக்கிறாங்க ஆவிக்குரிய உலகத்துல, அவர்கள் எவ்வளவு பெரிய வல்லமை அதிகாரம் எல்லாம் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த வெளிப்பாடு என்ற வெளிப்படுத்தல் என்ற புஸ்தகத்தை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். Okay, shows the power of Christ and also the power of his people. இன்னொரு வசனம் கூட வாசிடலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் தானியேல் 7ஆம் அதிகாரம் அதுல 2 வசனம் வாசிக்கலாம். முதல்ல வந்து 14 முதல் வாசிங்க. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். ஓகே, சரியா. அடுத்து வந்து அதே அதிகாரத்துல 26வது வாசி, 26 27 வாசி. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான். ஓகே, வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமானவருடைய யார் கொடுக்கப்படும்? பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். சரியா? சரி, இன்னொரு வசனமும் இருக்கு, ஒரே விஷயம். 21 வாசிங்க. 21. நீண்ட ஆயுசுள்ளவர் வரும் மட்டுமாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வரும் மட்டுமாகவும். யார் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள். ஓகே. அப்ப ராஜ்யம் வந்து அவருக்கும் இருக்கு, அதுதான் கிறிஸ்து. சரியா? ஆனால் அவர் மூலமாக ஆட்டுக்குட்டியானவர் என்பவர் அந்த டைமென்ஷன், அந்த பரிமாணத்துல வந்து எப்படின்னா, பரிசுத்தவான்களும் எதை பெற்றுக் கொள்கிறார்கள்? ஆளுகையை பெற்றுக் கொள்கிறார். ஓகே. சோ அப்ப வெளிப்படுத்த விசேஷம் வந்து எங்கேயோ நடக்க போற காரியங்களை பத்தியும் இல்ல, இனிமேல் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றத பத்தியும் கிடையாது. பிரைமரிலி அது பிரைமரியா எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தானியேல் நீங்க சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, பரிசுத்தவான்களுக்கு எப்படி ராஜ்யம் வருதுன்னு, அதைத்தான் அது சொல்லுகிறது, அதுதான் வெளிப்படுத்துகிறது. சரியா? பேதுருவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஏன் வந்து மரிக்க கூட ரெடியா இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு உறுதி. என்ன உறுதினா, அடுத்து நம்ம ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு என்ன நாள் பண்ணிக்கோங்க, அடுத்து நம்ம ஆட்சி தான். அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்படிப்பட்ட உறுதி இருந்ததுன்னா, பவுல் வந்து 2 கொரிந்தியர் கூட சொல்றாரு, நாங்க வந்து ஏசியா மைனருக்கு ஊழியத்துக்கு போயிருக்காரு. போனா அங்க உயிர் தப்பி பழைக்கிறதே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சான். ஓகேயா? அப்ப சொல்றாரு, அப்ப நாங்க வந்து எப்படி இருந்தோம்னா, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேல் நாங்க நம்பிக்கையா இருந்தோம். எங்களுக்கு சில டைம்ல மரணமே வந்துரும்னு கூட ஆயிடுச்சு. ஆனாலும் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் இருக்கிறார்ல, அவர் மேல் நம்பிக்கையா இருந்தோம். இவங்களோட இது என்ன இருந்ததுன்னா, நான் இந்த ராஜ்யத்தை சாட்சிட்டு இந்த ராஜ்யத்துக்காக ரத்த சாட்சியா மரிக்க போறேன்னு அவங்களுக்கு தெரியும்.
பவுல்ட்டே ஆண்டவர் சொல்லிட்டாரு, பேதுருட்டே ஏற்கனவே சொல்லிட்டாரு. முதல் நூற்றாண்டுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியோட முடியுது. ஏன்னா வெளிப்படுத்தல போட்டிருக்கு. இது முடிய போகுதுன்னு சொல்லி அதே மாதிரி அது முடிஞ்சிருச்சு அந்த கவுண்ட். இன்னைக்கெல்லாம் யாருக்கும் அந்த பிரிவிலேஜ் எல்லாம் கிடையாது. நீங்க கேட்டாலும் அதெல்லாம் கிடைக்காது. இரத்த சாட்சியா மரிக்கணும் அப்படின்லாம் நீங்க கேட்டா கூட ஆண்டவர் கொடுக்க மாட்டாரு. அப்படி அடிக்கடி சொல்லிட்டீங்கன்னா பிசாசே உங்களுக்கு கொண்டுட்டு நீ இரத்த சாட்சியா மரிச்சிட்டேன்றான். அதனால ஜாக்கிரதையா இருங்க. அந்த கவுண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்புறம் ஏங்க வந்து இன்னும் இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அங்கதான் தானியேல்ல போட்டிருக்குல்ல, பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும். ஓகே, மிருகம் என்ன பண்ணுமா? அவர்களோட போராடி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். இன்னொரு ஒண்ணு நான் இன்னைக்கு தான் நானே அதை நோட் பண்றேன். அதனால அதையும் நான் சொல்லிடுறேன். ஆளுகைன்னு வரும்போது 27 திரும்ப ஒரே ஒரு வாசிங்க. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். எது கொடுக்கப்படும் போட்டிருக்கு? வானங்களின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம். திரும்ப நல்லா ஸ்லோவா படிங்க. வானத்தின் 7:27 நான் படிச்சிட்டு இருக்கேன். வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும். அப்ப சகல ராஜ்யங்கள், நிறைய ராஜ்யங்கள் இருக்கு இந்த பூமியில. அது நீங்க டைரக்ட் அர்த்தமும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ராஜ்யங்கள் சொல்லும்போது ஷேடோ எம்பையர்ஸ் நிறைய இருக்கு. மெடிக்கல் எம்பையர் ஒரு ஷேடோ எம்பையர், அதான் 7 டொமைன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஷேடோ எம்பையர். ஓகே, லீகல் இது அது ஒரு ஷேடோ எம்பையர். ஓகே, அப்புறம் வந்து வேற பினான்சியல் ரெல்ம், அது ஒரு ஷேடோ எம்பையர். ஓகே, இதெல்லாம் பார்த்தா ஒரு ராஜ்யம் மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஆனா அதுக்கு பவர் நிறைய இருக்கு. அது பல பேரோட வாழ்க்கையில பல காரியங்களை தீர்மானிக்கும். ஓகே, சோ கீழ் எங்குமுள்ள ராஜ்யங்கள்லாம் யாருக்கு கொடுக்கப்படுமா? பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப என்ன பிரச்சனைனா, இது இன்னும் எடுத்துக்கொள்ளலன்னு வைங்க, யார் பெற்றுக்கொள்ளலன்னு வைங்க, இன்னும் அப்ப ராஜ்யம் வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்ப பிரச்சனைகள் இருக்குமா? இருக்கும். இப்படி ஒரு காரணம் இருக்குல்ல, அதை யோசிக்கணும்ல. அதை விட்டுட்டு இல்ல ஒரே உபத்திரமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, இங்க இப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படின்னா நம்ம இன்னும் எடுத்துக்க வேண்டியதை எடுத்துக்கொள்ள, பெற்றுக்கொள்ள வேண்டியதை நம்ம பெற்றுக்கொள்ளல. ஒரு கேப் இருக்கு, ஒரு டிலே இருக்கு. அதனாலதான் சில காரியங்கள்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. எனிவே, கமிங் டு தி பாயிண்ட், நம்ம பேசிட்டு இருக்குது வெளிப்படுத்துற விஷயம். அப்ப எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, ஆளுகையை வெளிப்படுத்துது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளு. ஓகே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆளுகையை வெளிப்படுத்துகிறது. ஓகே, இப்ப நம்ம படிச்ச ரெவலேஷன் 12 திரும்ப போயிடலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 2. இப்ப நான் சொல்ல வாசிச்சா ரொம்ப லேட் ஆயிரும். சங்கீதம் 2 போய் நீங்க படிங்க. சங்கீதம் 2ல மேசியாவின் மூலமாக குமாரனுடைய ராஜ்யத்தை பற்றி வருகிறது. நான் ஏற்கனவே இப்ப சொன்ன மாதிரி இந்த ராஜ்யமே வந்து எப்படிப்பட்ட ராஜ்யம்னா, இது ஒரு தனிநபர் ஆளுகிற ராஜ்யம் அல்ல. அவரோட கூட அநேகம் பிள்ளைகளை மகிமையில கொண்டு வருகிறவர், அநேகம் குமாரர்களை எழுப்பி அநேகம் பேர் வந்து இந்த பூமியை ஆளும்படி பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். ஆட்டுக்குட்டியானவருடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம். சோ அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்றது சங்கீதம் 2ல வருது. அது என்ன வருதுன்னா, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர். என்னை கேளும், ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாகவும் பூவின் சுதந்திரமாகவும் பூவின் எல்லைகளை சொந்தமாகவும் தருவேன். இதுதான் சங்கீதம் 2. பூமியின் ராஜாக்களை எச்சரிக்கையா இருங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தை அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அப்படின்றப்ப இது வந்து அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம். ஓகே, இந்த ராஜ்யம் வந்து ராஜ்யமும் ஆளுகையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அதாவது அவருடைய சந்ததியாரின் மூலமாக, அவரை ஏற்றுக்கொள்கிற மூலமாக இந்த பூமியில வெளிப்பட போகிறது. அப்ப அது வெளிப்படும் போது என்ன மாதிரியான சவால்கள் வரும்? இப்ப வந்து இந்த நான் உங்களோட கேள்வி கேட்கிறேன். இப்ப தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது, இந்த வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது வந்து எப்ப ஆரம்பிக்கிறது? எப்ப அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் செஞ்சுரில இருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா இதெல்லாம் படிக்கும் போது வந்து ஆளுகை வந்து இனிமேல் ஒரு நாள்ல தான் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறது தான் தப்பே. ப்ரோக்ரசிவ் கிங்டம், இட் கீப்ஸ் இன்க்ரீசிங். அது அப்படியே போயிட்டு பெருகி கொண்டே இருக்கிறது. இது வந்து
ஆளுகை பெருகிற டைமா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் கொஸ்டின் தான் கேட்கணும். இப்ப வந்து இந்த ராஜ்யம் ஆளுகையில இருக்கிறதா, கண்ணுக்கு தெரியுதா, அதாவது டாமினேட் பண்ணுதா, இன்னும் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா இட்ஸ் டைம் ஃபார் எக்ஸ்பான்ஷன். இதுக்கு காட்ஸ் வில் டைமிங் எல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஆளுகை எடுப்பதற்கு காலம் வந்து விட்டதான் இன்னும் தெரியவில்லை. ஆகவே நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. ஆளுகை வந்து விட்டது ஏற்கனவே. ஆவிக்குரிய மண்டலத்துல வந்துருச்சு. மீனிங் அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் வந்துருச்சு. ப்ராசஸ் எல்லாம் அப்ரூவ் ஆயிடுச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த ஆளுகையை நாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளில் முதலாவது கொண்டு வர வேண்டும். அப்புறம் வெளியே இருக்கிற இடத்துல கொண்டு வர வேண்டும். சரியா? சோ இப்ப இதுக்கெல்லாம் அந்த நேரங்காலம் பார்க்க தேவையில்லை. இது கர்த்தருடைய சித்தமா, கர்த்தருடைய வேலை வந்துருச்சா அப்படிலாம் பார்க்கணும் தேவையில்லை. ஓகே. ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பைபிள் இருக்கு ஒரு பேசேஜ். அதுல பாத்தீங்கன்னா யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் வந்து இருக்காங்க. அப்ப என்ன சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, பெலிஸ்தர் ஒரு குரூப் அனுப்பி விட்டான் இஸ்ரேலுக்குள்ள. கொள்ள கூட்டத்தார். கொள்ள கூட்டத்துக்காரன்ட்ட ஒரே ஒரு வேலை தான் சொல்லி அனுப்பியிருக்கான். என்ன சொல்லி அனுப்பியிருக்கான்னா, நீ போய் கோல்டு சில்வர்லாம் எடுத்து வராத. இஸ்ரேல் ஜனங்களுடைய வீடுகளுக்கு போய், சோல்ஜர்ஸோட வீட்டுக்கு போய், அங்க இருக்கிற பட்டயத்தெல்லாம் தூக்கிட்டு வந்துருண்டான். ஒருத்தன் கூட ஸ்வாட் இருக்கக்கூடாது. பட்டயம் இல்லாம இருக்கணும். இதான் பிளான். சோ பட்டயம் பூரா தூக்கிட்டு போயாச்சு. பட்டயமே இல்ல இப்ப. இப்ப யுத்தம் வந்துருச்சு. யுத்தத்துக்கு எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 1000 பேர் கிட்ட உட்கார்ந்துருக்காங்க யுத்தத்துக்கு வந்து. இதுல பாதி பேர் பயந்து போய் எதிர் கேம்புக்கு போயிட்டான். பெலிஸ்தரோட போய் ஐக்கியமாயிட்டான். பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க தெரியல. 50 கோடி கொடுத்தாங்களா, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்களான்னு தெரியல. அங்க போயிட்டான். எல்லாம் அங்க போய் உட்கார்ந்துருக்கான். எல்லாம் பெலிஸ்தர் குரூப்ல போய் உட்கார்ந்துருக்கான். யார் இஸ்ரேல் ஜனங்களே பெலிஸ்தர்ட்ட உட்கார்ந்துருக்கான். சவுல் கிட்ட குறைஞ்சு 600 பேர் இருக்காங்க. சிச்சுவேஷனை பாத்துக்கோங்க. 600 பேர் சவுல் கூட இருக்காங்க. அதுலயும் சவுல்ட்டையும் யோனத்தான்டையும் தவிர யார்ட்டையும் பட்டயமே இல்ல. சவுலுடைய வேலைக்காரன், யோனத்தானுடைய ஆயுததாரி அந்த ஆம்பேரர். இவங்க 2 பேர்கிட்ட தான் 4 பேர்கிட்ட தான் மொத்தமே வெப்பன் இருக்கு. 600 பேர் இருக்காங்க. 596 பேர்கிட்ட வந்து பட்டயம் இல்ல. மீதி பேரு இஸ்ரேல் ராணுவம் அங்க போய் உட்கார்ந்துருக்குது. இது என்னங்க ஒரு அநியாயமா இருக்கு? இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா? இல்லையல்ல, அநியாயமா இருக்கு. இப்படி இருக்கிறப்ப யோனத்தான் தன் ஆயுதத்தாரை கூப்பிட்டு சொன்னானா 1 சாமுவேல் 14 அவன்கிட்ட கூப்பிட்டு சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரின் தானே எதுக்கு போவோம்? யாருக்கு தெரியும்? இப்படிதான் சொல்றேன். யாருக்கு தெரியும்? கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது கர்த்தருக்கு தடை இல்லை. போய் பார்ப்போம். போய் தான் பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்படிதான் சொல்லிட்டு கிளம்பி போறேன். அதுவும் 2 செங்குத்தான மலை. இங்கிட்டு ஒரு மலை, அங்கிட்டு ஒரு மலை. 2 மலையில பெலிஸ்தர் உட்கார்ந்துருக்காங்க. பெலிஸ்தர் மட்டும் உட்கார்ந்து இல்ல. இங்க இருந்து ஓடி போன இஸ்ரேல் ஜனங்களும் உட்கார்ந்துருக்காங்க கொஞ்சம் பேர். பிரஷர் தாங்க முடியாம இவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அங்க உட்கார்ந்துருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ வந்து யோனத்தானும் ஆயுததாரையும் வேதம் சொல்லுகிறது. அவங்க வந்து 2 பக்கமா அந்த செங்குத்தான மலையில தவழ்ந்து சினாரியோ பாருங்க, யோசிச்சு பாருங்க. தவண்டு ஏறி போறாங்களாம். ஏறி போக அவர்கள் முதல்ல ஒரு அடி அடிக்கிறானுங்க. அடிக்கிறதுல 20 பேர் செத்து போறாங்க. 20 பேரை இவங்க 2 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க. வெட்டுறாங்க. தவந்துகிட்டே போய் எப்படிதான் பண்றாங்கன்னு எனக்கும் புரியல. செங்குத்தான பாறையா ஏறுறது ரொம்ப கஷ்டம். சோ தவண்டு ஏறி போயிட்டு இருக்காங்க. போய் வெட்டிக்கிட்டே போற காலை வெட்டிருப்பாங்களோ தெரியல என்னதை வெட்டினாங்க. சோ வெட்டி வந்து 20 பேர் வந்து காலி. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, கர்த்தர் ஒருத்தர் பட்டயத்தை இன்னொருத்தர் எழும்ப பண்ணி அங்க இருந்து கிபியால இருந்து அங்க 600 பேர் சவுல் கூட உட்காந்துருக்காங்களே, அங்க இருந்து பைனாகுலர் ஒருத்தன் பாக்குறான். பார்த்துட்டு சொல்றான், அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து, அதாவது பெலிஸ்தரோட மிகப்பெரிய கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை காண்கிறேன். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா ஏன் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ராஜ்யம் வந்து முன்னோக்கி செல்லுகிற ஆளுகையை கொண்டு வருகிற ராஜ்யமா இருக்கிறது. இப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல நடந்த இதெல்லாம் சம்பவங்கள் பெரிய திருஷ்டாந்தங்களா இருக்கு. த நேச்சர் ஆஃப் திஸ் கிங்டம். அதான் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா? நீங்க வந்து ஆளுகையின் மனநிலைக்குள்ள வரலனாலே அது மெய்யான கிறிஸ்தவமே இல்லைன்னு சொன்னேன். சோ பை நேச்சர் திஸ் கிங்டம் இஸ் லைக் தட். இட்ஸ் a kingdom of dominion. அதாவது இது ஒரு எப்படிப்பட்ட வார் பாருங்க. இது வந்து ஒரு பயங்கரமான நெகட்டிவ் வார் தானே. ஏன்னா பட்டயமே இல்ல, ஆளும் இல்ல. நோ பீப்புள், நோ வெப்பன். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் எப்படி போய் போறது? இப்படிப்பட்ட சூழல்லையே முன்னோக்கி செல்லுகிறது தான் இந்த ஆளுகையை நோக்கி செல்லுகிற இந்த சிச்சுவேஷனையும் டாமினேட் பண்ண வேண்டும் என்று செல்லுகிறது தான் தேவனுடைய ராஜ்யம். ஓகே. சோ இப்போ வந்து வெளிப்படுத்தல் 12ல அந்த ராஜ்யம் எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்றத காட்டுறாங்க. சோ என்ன நடக்குது? ஒரு பக்கம் ஒரு லேடி இருக்கு. அந்த லேடி வந்து பிரசவ வேதனை அடைந்து அந்த குழந்தை பெறுறதுக்காக ஸ்டேஜ்ல இருக்கு. அடுத்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு வலு சர்ப்பம் இருக்கு. அந்த வலு சர்ப்பம் பாருங்க, அந்த லேடியை முழுங்க பார்க்கல. எதை முழுங்க பாக்குது? அவள் பெற போகிற அந்த குழந்தையை வந்து முழுங்குறதுக்கு தான் என்ன பண்ணுது? ரெடியா?
நிக்குது. ஓகேயா? சோ இதுல இருந்து சில டீப்பா ஒன்று 2 காரியங்கள் சொல்லப் போறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப தேவையானது. ஸ்திரீயை முழுங்கவில்லை. யார முழுங்க பாக்குது? குழந்தைய முழுங்க பாக்குது. அந்த குழந்தை எதை சிம்பாலைஸ் பண்ணுது அப்படின்னா, சகல ஜனங்களையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையால் பெற்றாள். அதாவது கிறிஸ்துவின் மூலமாக சபைக்கு கிடைக்கப்படுகிற அதிகாரத்தை இது கொடுக்குது. அந்த லேடி இஸ் a picture of the church. Okay, who is the bride of Christ, and the child that the church brings forth is dominion and authority. அதனாலதான் அடிச்சு சொல்றேன், சுவிசேஷத்தின் நோக்கமே அதிகாரமும் ஆளுகையும் தான். ஓகே, இன்னைக்கு ஒருவேளை அப்படி இல்லாம இருக்கலாம். அதுக்காக we cannot compromise on the word of God. What the word of God says, we have to just say it. That is also the truth. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேற you will not come to any other conclusion. You will come to only one conclusion. அது கொஞ்சம் ஓப்பனா படிக்கணும். நீங்க இந்த டாக்டரின்ல இருந்துட்டு அந்த டாக்டரின்ல இருந்துட்டு படிச்சீங்கன்னா குழப்பமாயிடும். உண்மையா ஆண்டவரே எனக்கு பைபிள் புரியணும்னு படிச்சீங்கன்னா you will clearly understand Bible is the book of dominion and authority. See, எஸ்தர் வந்து மொர்தெகாய் வந்து சொல்றான் எஸ்தர்ட்ட, அம்மா நீ வந்து போமா, நீ காப்பாத்தணும், மக்களை காப்பாத்த போ அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த அம்மா வந்து ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு ரிலிஜியஸ் ரிப்ளை மாதிரி ரிப்ளை கொடுக்கும். அது சொல்லுது, இல்ல ராஜாட்ட பெர்மிஷன் இல்லாம போக முடியாது. See, devil has cunningly deceived people into thinking that dominion authority குள்ள போகாம அமைதியா இருக்கிறது, போகாம இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் மாதிரி, நல்ல விஷயம் மாதிரி. நாங்க தாழ்மையா இருக்கோம், நாங்க அப்படி இருக்கிற இடத்துல இருக்கிறோம், நாங்க ஏதோ கர்த்தருக்கு பயந்து அமைதியா இருக்கோம். And perpetually cunning devil has kept the church perpetually finding out the will of God. எப்பவுமே will of God பத்தி பயமாவே இருக்கும், தைரியமே இருக்காது. ஓகே, ஒருவேளை தப்பா இருக்குமோ, நம்ம ஒருவேளை தப்பா இருக்குமோ அப்படின்னே இருக்கும். ஒரு ஆம்பிகுட்டிலே இருக்குது. ஆம்பிகுட்டின்னா என்ன? ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம ஒரு அப்படியே கன்ஃபியூஷன்லயே இருக்குது, அப்படியே வச்சிருக்கான். ஓகே, ஆனா எஸ்தர் பாருங்க, கடைசியில வந்து வேற வழி இல்லாம நான் போறேன். ஏன்னா மொர்தெகாய் சொல்லிட்டான், நீ இது பண்ணனா வேற எங்க இருந்தா கர்த்தர் எங்களை காப்பாத்துவாரு, உனக்கு அழிவு வரும்ட்டான். சரி, இப்ப வழி இல்ல, கண்டிப்பா இவதான் பண்ணணும் அப்படின்ற அந்த அவ்வளவு புஷ் அண்ட் பிரஷர்ல she is going to the king. தயங்கி 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 போறான். போனா அவன் என்ன சொல்றான், கடைசியில பாருங்க 8ஆம் அதிகாரத்துல படிங்க. அவன் சொல்றான், ராஜா சொல்றான் பாருங்க, இவங்க போய் ராஜாட்ட வந்து பயங்கரமா அப்படியே ஒரு பெரிய கதையெல்லாம் சொல்லி அழுது புலம்பி ஊன்னு சொல்லி கடைசியில எனக்கு வந்து இப்படி தயவு செய்து ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. கடைசியில வந்து அதுக்கு வந்து அந்த ராஜா சொல்ற ரிப்ளை பாருங்களேன், ஏய் மோதிரத்தை உன்கிட்ட கொடுத்தாச்சு, யார்கிட்ட? மொர்தெகாய்ட்ட கொடுத்தாச்சு. எஸ்தர் மொர்தெகாய் காம்பினேஷன், உங்க காம்போட்ட கொடுத்தாச்சு. நீங்க ராஜாவின் பெயரால் சொல்றது, நீங்க எழுதி என்னத்தினால் அனுப்புங்க. வாட் எவர் யூ விஷ் யூ ரைட் இன் தி நேம் ஆஃப் தி கிங் அண்ட் சென்ட். ராஜாவின் பெயரால் எழுதி அனுப்பப்படுகிறத தடுக்க எவனுக்கும் ரைட் இல்ல. சோ நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிங்டம் வந்து வேற மாதிரி இருக்கு. நம்ம இங்க உட்காந்துட்டு ஐயோ ஆண்டவர் செய்வாரா இல்லையான்னு தெரியலையே, ஆண்டவருக்கு சித்தமான்னு தெரியலையே, நம்ம ஒருவேளை தகாததை கேட்டுட்டோமோ, நம்ம ஒருவேளை தாழ்மையா இல்லாம இருக்கோமோ, நம்ம ஒருவேளை வந்து இப்படி குறைவோட இருக்கோமோ, நம்ம ஒருவேளை நம்ம சுய அறிவுல கேட்டோமோ, அப்படி இப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். அங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சார் மோதிரத்தை கொடுத்தாச்சு, உங்ககிட்ட தான் இருக்கு, நீங்க சீல் பண்ணி என்னத்தை எழுதினாலும் செல்லும். ஓகே, சீல் பண்ணி என்னத்தை எழுதினாலும் செல்லும். இது நானா சொல்றேன், மார்க் 11, 22, 23, 24 இதைத்தான் சொல்லுது. இப்ப நீங்க சொல்லலாம், இல்ல பிரதர் நான் அப்படி சொல்லி எனக்கு எதுவுமே நடக்கலையே. ஏன் தெரியுமா நடக்கல? இப்ப நான் சொல்றது ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லி நீங்க கேட்டீங்களா? அத திரும்ப சொல்றேன். வாட் ஐ எம் டெல்லிங் ரைட் நவ் தட் இஃப் யூ ரைட் சம்திங் தட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் அப்படின்னு அந்த ராஜா சொன்னான்ல, மோதிரத்தை நீங்க போட்டா என்னன்னா நடக்கும். அதே மாதிரி என் நாமத்தை உனக்கு கொடுத்துட்டேன், என் அதிகாரத்தை உனக்கு கொடுத்துட்டேன், நீ என்ன சொன்னாலும் நடக்கும் அப்படின்னு கர்த்தர் உங்ககிட்ட சொல்றத நீங்க கேட்டீங்களா? அதான் முக்கியமானது. கர்த்தர் உங்ககிட்ட சொல்றத நீங்க கேட்டீங்களா? அவர் உங்களை பத்தி அப்படி நினைச்சிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நினைச்சிட்டு இருக்காரு தெரியுமானா நீங்க அப்படி யூகிக்கிறீங்களான்னு கேட்கல, அப்படி உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல அப்படி உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு இருதயத்துல தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும்.
நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கும்படி அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவர் இருக்கிற பிரகாரமாய் நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அன்றைக்கு ஒரே நியாய தீர்ப்பு வரப்போகுது அந்த இது கிடையாது. நாம் பல நியாய தீர்ப்பு நாட்களை கடந்து போக வேண்டியதா இருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்? பல காரியங்களை குறித்து நியாய தீர்ப்பை நம்ம எழுதி கொடுக்க வேண்டியதா இருக்குது. சங்கீதம் 149 நினைக்கிறேன். பூமியின் ராஜாக்களை இருப்பு சங்கடிகளால் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தவும். நமக்கு நியாய தீர்ப்பு நாள்னா நாம் குற்றவாளி கூண்டில் இருக்கிற நாள் இல்ல, நாம் நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாள். அந்த நாளிலே தைரியம் நமக்கு உண்டாயிருக்கும்படி அன்பு நம்மிடத்தில் பரிபூரணப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் உலகத்துல இருக்கிறோம். என்ன அர்த்தம்? அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நம்ம இருக்கோம். அவர் எப்படி இருக்கிறாரு? நியாயாதிபதியா இருக்கிறார், ஆளுகையில இருக்கிறார், அதிகாரத்துல இருக்கிறார், ராஜாவா இருக்கிறார். அப்படியே நாமும் இருக்கிறதுனால தைரியமாய் நாம் சில சூழ்நிலைகள் மேல, சில பிரச்சனைகள் மேல, சில மனிதர்கள் மேல, பிசாசின் கிரியைகள் மேல நாம் நியாய தீர்ப்பை செலுத்த முடியும். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாய் நாம் இருக்கிறோம். அதே காடர், அதே பொசிஷன், அதே அத்தாரிட்டி, அதே மெட்டீரியல், மேட் ஆஃப் த சேம் மெட்டீரியல், சேம் ஸ்பிரிட் அப்படியே இருக்கிறதுனால நாம் நியாய தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம். ஓகே, அதனாலதான் அதுதான் சொல்ல வருது. நம்ம எப்பவுமே நம்மளை அக்யூஸ்டாவே பார்த்துட்டு ஜட்ஜின்னு நம்மளால இமேஜின், நான் ஜட்ஜா? நல்லா தான் சொல்றீங்களா? ஏதோ குதிர் உபதேசமா இருக்கு. ஏங்க அப்படித்தானே பைபிள்ல போட்டிருக்கு. நியாயாதிபதிகள் ஒரு புஸ்தகமே இருக்கு. அப்ப நீங்க நியாயாதிபதிக்கு மேல ராஜால ராஜாவே வந்துட்டு அந்த காலத்து கிங் இருந்தப்ப சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். சீஃப் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு, கோர்ட் ஒண்ணு இருக்கு, அப்புறம் கிங் மாதிரிதான் இருக்காரு, கிங் ஒண்ணு இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, கிங் இல்ல சாரி, நமக்கு இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அமெரிக்கா பிரசிடென்ட் இருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கு. சோ இப்படி பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாதுல்ல, கோர்ட் எல்லாமே ஒண்ணுதான். நியாயாதிபதிகள் ராஜாக்கள் வந்த பிறகு நியாயாதிபதிகள் கிடையாது. ஏன்னா ராஜான்றது அதெல்லாம் சேர்த்து போஸ்ட் தான். நியாயத்துக்காக ராஜாட்ட தான் போவாங்க. ஓகே, சோ அப்போ நம்ம இன்னைக்கு நம்மள கிங்னு சொல்லலாம். கிங்னு சொன்னா அதுல என்னவும் தான் இருக்கு, உள்ளுக்குள்ள ஜட்ஜும் தான் இருக்கு. இந்த வசனம் மட்டும் அது கண்டிப்பா வசனம் சங்கீதம் 149. இது 6-7 வாசிங்க. சங்கீதம் 149 6-7. ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேல் மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். போதும். நியாய தீர்ப்பு செலுத்துறது யாரு? ஜட்ஜு தானே செலுத்துவாரு. ஜட்ஜு தானே நியாய தீர்ப்பு செலுத்துவாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி அவர் தானே கொடுக்குறாரு. சார் இந்த மாதிரி எழுதி கொடுக்குறாரு. See, the power that God has given to us actually so high that if you are having a court case, okay, you can sit in your home, enter into the realm of the spirit, write it down what you want. அடுத்த நாள் நீங்க என்ன எழுதி வச்சீங்களோ அதே ஆயால் படிக்கும். எல்லாம் கேட்பான், எப்படியா பண்ண? ஜட்ஜிட்ட காசு கொடுத்தியா? ஜட்ஜி உனக்கு ஃப்ரெண்டா? அவசியமே கிடையாது. இதெல்லாம் தேவையில்லை. தட் கைண்ட் ஆஃப் பவர் இஸ் தேர். அதனாலதான் இதுக்கு பேரு காஸ்பல். அதனால இதுக்கு பேரு சுவிசேஷம். ஓகே, சுவிசேஷம்னா நீங்க ஒரு நாள் பரலோகத்துக்கு போறீங்க. அதனால அந்த பரலோகத்துக்கு போற புறா கூட்டம்லாம் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு தூங்கி பேசிட்டு ஜாலியா இருந்துட்டு ஒரு ஸ்கிட் நடத்தி ஒரு ப்ரோக்ராம் நடத்தி இவங்களுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறது கிடையாது. ஓகே, பூமிக்கு உப்பா இருக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம இன்விசிபிளா கூட இருக்கலாம், பட் இம்பாக்ட் வில் பி ஹெவி. நீங்க இருக்கிறதே உனக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களோட தாக்கம், நீங்க ஒருவேளை பயங்கர ஃபேமஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க என்ன எழுதி வச்சு ஜெபம் பண்றீங்களோ அது அப்படியே நடந்தா போதும்ல, வேற என்ன வேணும்? யாருக்குமே தெரியாம இருக்கலாம், நீங்க தான் அதெல்லாம் காசு பண்றீங்கன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா if you are able to write down something, pray about it and make it happen, then you are having, இந்த வேர்ல்டுல உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல ஷேடோ வேர்ல்டுல இருக்கவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல் ஆக்சுவலா.
ஓகே, முன்னாடி இருக்கிறவன் வந்து வேஸ்ட். நம்ம நினைப்போம் இவன்ட்ட தான் எல்லா பவர் இருக்கு. இல்ல, பின்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்கான். பின்னாடி கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க ஷேடோ வேர்ல்டுல. பட் தே ஆர் த ரியல் பீப்புள், ரியல் பவர்ஃபுல் பீப்புள். ஓகே, அந்த மாதிரிதான் இந்த கிங்டமே ஒரு ஷேடோ கிங்டம். இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமா இருந்திருக்க வேண்டியதுன்னா, வெளியவே தெரியாம அடி மட்டும் ஹெவியா போட்டு தாக்கிட்டு இருக்கணும். அப்படி இருக்க வேண்டிய ராஜ்யம் இது. அதை விட்டு இன்னைக்கு வந்து பப்ளிக்கா போய் கத்தி ஏதாவது பேசி எதையா சொல்லி அவங்ககிட்ட போய் வம்பிழுத்து சண்டையை போட்டு கடைசி இம்பாக்ட்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்றது கிடையாது. ஓகே, ரைட். சோ வெளிப்படுத்தல் 12 அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நாம. கோயிங் பேக் டு தட் பேசேஜ். ஆளுகையை முழுங்க தான் அவன் பாக்குறான். இந்த குழந்தையை தான் முழுங்க பார்த்தானே தவிர ஸ்திரீ என்ன பண்ண முழுங்க ஸ்திரீ உபத்திரப்படுத்துறான். ஏன்னா அவதான் ஆளுகையை கொண்டு வரான்றான். ஆனா ஸ்திரீயை கொல்ல பார்க்கல, குழந்தையை தான் அவன் பார்க்கறான். ஆளுகை தான் இஸ் ஆஃப்டர் த டொமினியன். சோ அதனால தான் devil is really not bothered about believers who are not bothered about dominion. அவனுக்கு கவலை இல்லை, அவங்களை ஃப்ரீயா விட்டுருவான். அவன் யாரெல்லாம் டொமினியன் பண்றாங்களோ அவங்கள வந்து ஏதாவது குழப்பி விட பார்ப்பான், பிரச்சனை பண்ண பார்ப்பான், ட்ரை பண்ணுவான். சோ முழுங்க பாக்குறான். ஆனா அங்க என்ன ஆயிடுச்சு, அந்த அவனுடைய திட்டம் பலிக்கவில்லை. அந்த குழந்தை தேவன் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்படின்னா that gives us a lot of confidence that when you are labor to bring out dominion and authority in your life, see you may be in the doldrums today. அதாவது நீங்க வந்து இன்னைக்கு நான் அதான் பாதாளத்துல இருக்கேன் பிரதர், இதுக்கு மேல ஒரு மனுஷன் கீழே போக முடியாதுன்னு நீங்க சொல்லலாம். பட் you are in labor, you are bringing out the kingdom provided இந்த ராஜ்யத்தின் வார்த்தையை நீங்கள் சீரியஸா எடுத்தீங்கன்னா, இது எனக்கு தான் சொல்லியிருக்கு அப்படி சொல்லி வந்து ஒரு வெறி கொண்டு இதை எடுத்துக்கிட்டு என்னோட இது எனக்கு இந்த வல்லமை இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், நான் அதுதான் நம்புறேன், இதான் நான் எலிவேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இதை தியானித்து இதை எடுத்து உங்க மைண்ட்ல வச்சு உங்க வாயில வச்சு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கு அதெல்லாம் பாதாளத்தை நீங்க இருக்கலாம். ஆனா ஐம் டெல்லிங் யூ ஆர் பர்த்திங் அவுட் டொமினியன். ஆளுகை நீங்கள் பிறக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா உங்க மூலமா பிறக்கிற அந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆளுகை இருக்கு பாத்தீங்களா, அது மேல தேவன் மிகவும் பாதாடா இருக்காரு. அதனாலதான் அவர் மைக்கேல் முதற்கொண்டு அவ்வளவு பேர் அனுப்பி விடுறாரு. Okay, there is lot of backup for you, lot of backup for you. The only problem is your eyes are not open. There is a lot of backup. There are layers of security for you, angelic protection. The only thing is your eyes not open. அதனால அது யூஸ் ஆகாம இருக்கு. அதனால it is as good as not being there. நீங்க சொல்லலாம் பிரதர் எனக்கு அப்படிலாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்க மாதிரி தெரியல, ஏன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏன் இருக்குன்னு நீங்க இன்னும் பார்க்காதனால அது ஆக்டிவேட் ஆகாம இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, எனக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது பிரதர், இந்த புக்கை உத்து பார்த்துக்கிட்டே இருங்க, தேடி தேடி படிங்க, அப்படியே கொஞ்ச நாளா தெரிய ஆரம்பிச்சு. ஓகே, ஆனா எதுக்கும் ரெடியா இருக்கணும்னா இது டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். எல்லாம் படிச்சு ஒன்னும் ஆகாது, உனக்கு ஒன்னும் வராதுன்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனாலும் படிக்கணும். சர்ரா நீ உன் வேலையை பாரு, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அட் சம் பாயிண்ட் கிளிக் ஆயிரும். கிளிக் ஆன பிறகு எலிசா மாதிரி நீங்களும் உட்காந்து சீரியா ராணுவமா வந்திருக்கா, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, 10,000 பேரா, இருக்கட்டும் எல்லாரும் அப்படியே அமையா உட்கார சொல்லி உட்காந்துருப்பீங்க. ஏன்னா you will know that you have more at your disposal than these people. ஓகே, சோ முழுங்க பாக்குது. ஓகே, அப்புறம் தேவன் அண்டையது எடுத்துக்கொள்ளப்பட்டது, வானத்துல யுத்தம் உண்டாயிற்று, இதெல்லாம் போட்டு. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வினா, எப்படி அவன் ஆளுகையை முழுங்க பார்த்தான்? மீனிங் அதோட அர்த்தம் என்ன? ஆளுகையை முழுங்க பார்த்தான்னு சொல்லுது, அதோடைய அர்த்தம் என்ன? See, this is not real incident. ஐயோ, இது வேற நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, இது வந்து வானத்துல ஒரு டிராகன் இருக்குது அப்படியே பார்த்துட்டு இருக்கு. No, this is not a real incident. He is trying to show something, show a great truth. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரெவலேஷன் வந்து it's not about the kingdom of Christ, it's about the kingdom of the co-rulers who rule with Christ. It's about dominion. அப்படின்றப்ப இதுக்கு என்ன நடக்குது அப்படின்றத இதை வந்து விளக்குறாரு ஆண்டவர், தரிசனத்தை காட்டி யோவானுக்கு விளக்குறாரு. இப்ப நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கறேன்னா, முழுங்க பார்த்துச்சு, இதுதான் இன்னைக்கு நான் மெயினா பேச போறது. இதெல்லாம் இவ்வளவு நாள் பேசுறதெல்லாம் நீங்க அதெல்லாம் ஒரு 2-3 ரேபிட் ட்ரெயில்ல போனேன், ஒரு சில பேருக்கு நான் பேசினேன், அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். இதுதான் என்னோட மெயின் பாயிண்ட் நீங்க பேசுறது. இப்ப என்னன்னா, எப்படி இப்ப நான் இப்படி அதை கொஸ்டின் மாத்தி கேட்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிற ஆளுகையை எப்படி அவன் முழுங்க பார்ப்பான் சொல்லுங்க. What he uses to devour. Situation.
negative situations that's happening around us. fear, unbelief, அந்த சிச்சுவேஷன் கான்ட்ரரியா இருக்கும்போது வர்ற ஃபியர் அப்புறம் அன்பிலீஃப். See, நம்ம மைண்டினுடைய தாட்ஸ் மூலமா நம்மள இது பண்ண பார்ப்போம், ஸ்வாலோ பண்ண பார்ப்போம். இதெல்லாம் ஒரு ஜெனரிக் ஆன்சர்ஸ், ராங் ஆன்சர்ஸ் சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த கான்டெக்ட் ரெஸ்பெக்ட் பண்ணோம்னா என்ன ஆன்சர், இது ஒரு பர்டிகுலர் கான்டெக்ட்ல வருது இந்த பேசேஜ். அப்ப இவங்க வந்து ஆளுகைக்கு நீங்க லாய்க்கே இல்ல, உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, யூ ஆர் அ ஸ்லேவ், சம்திங் லைக் தட் மென்டாலிட்டி. யூ அதெல்லாம் ஃபியூச்சர்ல இருக்கு, நாட் நவ். அந்த மாதிரி ஒரு யூ ஆர் ரைட் நவ் சப்போஸ் டு பி அண்டர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் ஃபேசிங். அந்த மாதிரி ஒரு, அதாவது நம்ம ஓகே செல்ஃப் டெக்ளரேஷன் வந்து அந்த டொமினியன் அந்த தாட்டையே அவன் முழுங்கிருவான் பாப்பான். அந்த டொமினியன்ங்கிற அந்த அதுதான் அது கான்செப்டே எப்படி முழுங்க நம்மளுக்கு பாக்குறான்னு தெரியாது. கேக்குறேன். அந்த அதே அதுதான் எடுங்களேன், அங்கேயே ஆன்சர் இருக்கு, ரொம்பலாம் கஷ்டப்பட தேவை. வெளிப்படுத்த 12 பார்த்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்றதுதான் இருக்கு. 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் வாசிங்க. பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அவன் எப்படி முழுங்குறான் பாக்குறான். accusations இது accusations and அதாவது ரைச்சஸ்னஸ் விட்டு நம்மள வெளியே எடுத்துரு. அதாவது இப்ப வந்து நீங்க வந்து சில விஷயங்களுக்காக ஜெபம் பண்றீங்க, ஓகேயா? ஜெபம் பண்ணும்போது ஜெபிக்கும் போது என்ன மாதிரி ஆக்யூசேஷன் தான் சொல்லுவான் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து சொல்லுவான் நீ வந்து தப்பா ஜெபம் பண்றன்னு சொல்லுவான். he will accuse your prayer. ஓகே, அப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீ சரியில்லைன்னு he will try to accuse you. பேசிக்கா அவன் என்ன சொல்ல வரான்னா, உன் ஜெபத்துக்கு பதில் வராது. ஏன் வராதுன்னா நீ சரியில்லை, இல்ல நீ பிரேயர் பண்ற விதம் சரியில்லை, நீ பிரேயர் பண்ற இது சரியில்லை, அது சரியில்லை. பாதி நேரம் பாத்தீங்கன்னா தியாலஜி வந்து பிசாசோட யாரும் நல்லா பேச முடியாது. ஒரு தியாலஜி வந்து பிசாசு பேசுதா ஆண்டவர் பேசுறாருன்ற டிஃபரன்ஸே இருக்குன்னா, வாட் எவர் காட் ஸ்பீக்ஸ் தியாலஜி, then God speaks will elevate you, will promote you. There will be chastisement, I don't deny that, but in the end of the day it will promote you, it will increase, it will take you to increase. ஆனா பிசாசு பேசுறது உங்களை ஸ்டாக்னண்டா வச்சிருக்கும், இல்ல கீழே கொண்டு போயிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு லாஜிக்கலி ரொம்ப ஆப்டா தெரியலாம் பிசாசு பேசுறது, ஆனா you will end up going down and down and down, you will not be going up. So பிசாசு யூஸ் பண்ற மெயின் காரியம் வந்து அக்யூசேஷன். நிறைய பேர் அக்யூசேஷன் வந்து வெறுமா வந்து பாவத்தோட சம்பந்தப்பட்டு தான் பாக்குறாங்க. பாவம் செஞ்சதை வந்து குத்தி கட்டிட்டே இருப்பான். நீ பாவம் செஞ்சுட்டு நீ பாவின்னு சொல்லிட்டே இருப்பான். நோ நோ நோ, நாட் ஓன்லி தட். அது மட்டும் நான் பண்றது இல்லை, அவன் மல்டி லேயர் வச்சிருக்கான், நிறைய லேயர் இருக்கு. ஓகே, அதுல என்னெல்லாம் வரும், நீ உனக்குலாம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, உனக்கு விசுவாசம்லாம் தெரியாது, அதெல்லாம் உனக்கு பண்ண தெரியாது, அதெல்லாம் பில்ட் பண்ணலாம் உன்னால வாழ முடியாது, நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், நீ அண்டர் எஸ்டிமேட் யூ, will come and speak to you, put such thoughts in your mind, constant அந்த தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்புறம் என்ன சொல்லலாம் தெரியுமா, நீ ஜெபம் பண்ணா நடக்காது, ஏன்னா போன வட்டம் நீ ஜெபம் பண்ணவே நடக்கல, நீ போன வாரம் ஜெபம் பண்ண நடக்கல, அன்னைக்கு ஜெபம் பண்ண நடக்கல, போன வருஷம் ஜெபம் பண்ண நடக்கல, நீ ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு, நடக்கல ஒண்ணும். ஓகே, ஏன் அப்படின்னா ஏதோ உன்கிட்ட மிஸ்ஸிங்கா இருக்கு. சில பேர் சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு என்ன இடிக்குது. சரி, நல்லா கவனிங்க, அந்த எண்ணமோ இடிக்குதுன்றது நீங்க அடுத்து எங்க போறீங்கன்றதுல யார் அதை சொன்னான்றது இருக்கு. இப்ப வெளிப்படுத்த ஆண்டவர் சபையிட்ட சொல்றாரு, உனக்கு ஆகிலும் முன்னெடுத்து சில குறைகள் உண்டு, அது வேற. ஆண்டவர் சொல்லுவாரு, ஆண்டவர் வந்து எப்படி சொல்லுவாருன்னா ஆன்சரோட சொல்லுவார். வெறும்னா வந்து என்னமோ இடிக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட மாட்டார். அவர் வந்து ஆன்சர் கொடுப்பாரு, இது மட்டும் குறைவா இருக்கு, இது நீ சரி பண்ணு, இது போ, இதை செய் அப்படின்னு சொல்லுவாரு. இட் will always come with instructions. ஆனா இது வந்து பிசாசுல இருந்து வர்றது வந்து உங்களை குத்தி காட்டி உங்கள் விசுவாச பயணத்தை கெடுத்து விடுகிறதுக்கான முயற்சி. லாஜிக்கல் ரீசனிங் மூலமா கொஸ்டின் பண்ணி அக்யூஸ் பண்றது பல விதங்கள்ல it eventually ends up as an accusation. So okay, so இப்படி அக்யூசேஷனா அவன் வந்து பண்றது ஏன் பண்ணிட்டு இருக்கான்? Why does he do that?
ஏன் அவன் அக்யூசேஷன் பண்ணிட்டு இருக்கான்? ஏன் பண்ணிட்டு இருக்கான்னா, when you become totally self-obsessed, trying to figure out your fault, trying to find out what is wrong, where did you miss it, எங்கெங்க மிஸ் ஆச்சு, எங்கெங்க தப்பு பண்ணீங்க, எங்கெங்கெல்லாம் உங்களோட குறை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அக்யூசேஷன் உங்க மைண்ட்ல போட 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 நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இதுல கவனத்தை செலுத்திட்டு எதை விட்டுருவீங்கன்னா, ஆளுகையை பத்தி விட்டுருவீங்க. அதுதான் அவனுக்கு வேணும். as long as he occupies your time with accusation and are worried about what is wrong, why it went wrong அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எப்படி ஆச்சு, எனக்கு ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிள் நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, it's over for him. I'm okay for him. ஏன்னா you are not concentrating on authority, you are not growing on your dominion, you are not growing on the power that God has given you. சரியா? சோ அப்ப இப்படிதான் அவன் அக்யூஸ் பண்ணியிருக்கான் வந்து அவங்களையும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஓகே, அப்ப இந்த இடத்துல மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முக்கியமான வேலை பார்க்கிறது. அக்யூசேஷன் உங்க மேல வந்துட்டே இருக்கா, உங்களுக்கு வந்து அதாவது அக்யூசேஷன் வருதுன்னா அது கெட்டிங் barrage of thoughts. அப்படியே சரியில்லை, நம்ம வீக்கா இருக்கோம், நமக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம வந்து பரிதாபமான நிலைமையில இருக்கோம், நம்ம துவக்க தான் போறோம், வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது, இந்த பிரச்சனையை தோக்கடிக்க முடியாது, இது அப்படியே தான் இருக்கும், இப்படிதான் இருக்கும், அப்படியே கடன்னு உங்களுக்கு தாட்ஸ் வந்துட்டே இருக்கா? வந்து உங்களை அப்படியே கீழே போட்டு அமுக்கி உங்களை அப்படியே நசுக்கிட்டு இருக்குதா? இப்படி இருக்கிறீங்கன்னா you are under the accusation, you are attacked by thoughts of accusation. சோ அப்ப என்ன பண்ணணும்? ஆகையால் அவங்க என்ன பண்ணாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஓகே, ஆகவே இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, you have to shift to the blood and the word. ரத்தத்துக்கும் வார்த்தைக்கும் நீங்கள் இம்மிடியட்டா உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். இம்மிடியட்டா செலுத்த வேண்டும். ஓகே, ரத்தம் உங்களுக்குள்ள போக வேண்டும், வார்த்தை உங்களுக்குள்ள போக வேண்டும். அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். அதுக்கு நீங்க ஃபோக்கஸ் அண்ட் முக்கியத்துவப்படுத்தி அதை டர்ன் டுவர்ட்ஸ் இட். அன்னைக்கு ஒரு சிஸ்டர் பாக்குறவங்க ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, பிரதர் நீங்க சொன்ன மாதிரி தான் பிளட் மெடிடேட் பண்றேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாங்க. நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன், பிளட் மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன பேசினாரு கேட்டேன். ஆர் யூ ஹியரிங் when God எப்படி பண்றீங்கன்னா, இல்ல சில சாங்ஸ் போட்டு விட்டுட்டு ஐ ஜஸ்ட் அதை சேர்ந்து பாடுறேன், அந்த மாதிரி நான் அதை மெடிடேட் அதை தியானிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரே கேள்விதான் கேட்டேன், ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரா? பேசணும். ஏன்னா குற்றப்படுத்தும் சத்தம் ஒரு பக்கம் ஹெவியாவே இருக்குங்க, உங்களுக்குள்ளே இருக்கலாம். சில பேருக்கு பல வருஷங்களா என்னைக்கோ பேசின சத்தம்லாம் உள்ள இருக்கு, அது இன்னைக்கு வரைக்கும் அவங்களை எலும்பு விட மாட்டேங்குது, தடை பண்ணுது. சிலதை யோசிச்சாலே அவங்களுக்கு யோசிக்க முடியாது. அவங்க நினைப்பாங்க எப்படினாலும் இது விளங்காம தான் போகும், இதை பத்தி எதுக்கு யோசிக்கணும் விட்டுருவாங்க. they are not able to think. ஓகே, சோ உள்ளுக்குள்ள இருக்கு. சோ வந்து அவங்க சில பேருக்கு ஹார்ட்ல இருக்கு, சில பேருக்கு இந்த சூழ்நிலைகள் இப்பொழுது அவர்கள் பார்க்கிற காரியங்கள் அதுல இருந்து சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்ப அதுக்கு கவுண்டர்ஸ் வந்து சத்தம், இன்னொரு சத்தம் இருக்குது, இயேசுவின் ரத்தத்தின் சத்தம், கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் சத்தம். இன்னொரு பக்கம் சத்த கிரியைகள் அறமே மனசாட்சிகளை சுத்தி இருக்கிற கிறிஸ்துவின் ரத்தத்தின் சத்தம் இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த சத்தத்தை நம்ம கேட்க வேண்டும். சோ அப்ப மெடிடேட் பண்ணும்போது நான் பிளட் மெடிடேட் பண்றேன், இன்னைக்கு ஒரு 1 hour பண்ணேன், அதோட போயிட்டேன் அப்படின்னு இல்லாம, ask for the blood to speak to you, ask for the voice of the blood to be heard. ரத்தத்தின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் சத்தத்தை நான் கேட்கணும். I want to hear it, I want to hear it அப்படின்னு கேளுங்க. அப்பதான் வந்து மெடிடேஷன் இஸ் ப்ராப்பர். ஓகே, prayer and meditation வந்து is actually two-way thing. It's not one way. நீங்களா ஏதோ சொல்லிட்டே இருக்கிறது இல்ல, நீங்க சொல்லும் போது you are calling forth, you are putting a demand on the supernatural to show. ஆண்டவரே என் கூட பேசுங்க, உங்களுடைய ரத்தத்தின் சத்தத்தை நான் கேட்கட்டும். சோ இவன் ஒரு சத்தம் போட்டு அக்யூஸ் பண்ணிட்டே இருந்தான். இவங்க அதை ஹேண்டில் பண்ண போல, இவங்களா யோசிச்சு விசாரிச்சு இப்படி சொன்னா நம்ம இப்படி சொல்லிடுவோம் அப்படிலாம் சொல்ல போல. அவங்க they went to the blood. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஓகே, சாட்சியின் வசனம்ன்றதுக்கு நிறைய சொல்லலாம். நான் சிம்பிளா ஐம் ஜஸ்ட் டேக்கிங் த வேர்ட். வார்த்தை என்று சொல்லிட்டு போயிருக்கேன், வசனம்னு வர்றதுனால வார்த்தைன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ரத்தம் வந்து போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன். the blood cleanses you அப்படின்னா என்ன? it sets you apart. ஓகே, பிரித்து எடுக்கிறது. எதுக்கு பிரித்து எடுக்கிறது?
தேவனுடைய வார்த்தைகளை சொந்தம் கொண்டாடும்படி உங்களை பிரித்தெடுக்கிறது. உலகத்தால தேவனுடைய வார்த்தையை சொந்தம் கொண்டாட முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையெல்லாம் நடக்காதுன்னு அவங்க நம்புவாங்க. அவங்களால அதை விசுவாசிக்க முடியாது. நமக்குள்ளே ஆவி அருளப்பட்டிருக்கிறதுனால நம்மால் விசுவாசிக்க முடியும். நம்மால் விசுவாசிக்க முடியும். நமக்கு ஆவி அருளப்பட்டிருக்கிறதுனால என்ன விசுவாசிக்க முடியும்? இந்த வார்த்தை என்னுடையது, இது எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ரத்தம் நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போகுது, மகாபரிசு தலத்துக்குள்ள கொண்டு போகுது. கொண்டு போய் அங்கிருந்து ரத்தம் வார்த்தை நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த ஆளுகைனா எப்படிப்பட்ட ஆளுகை என்பதை காட்டுகிறது. அப்படிதான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு யோவான் சொல்லுகிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால். அவங்க உட்கார்ந்து ரூம் போட்டு யோசித்ததினாலும் சொல்ற. ஒரு 10 பேரிடம் கேட்டார்கள், கருத்துக்களை கேட்டார்கள், எப்படி இந்த பிரச்சனையை உடைப்பது என்று கேட்டார்கள். அப்புறம் ஒரு 20 போதகர்களிடம் போய் அவர்கள் கை வைத்து ஜெபிக்கும்படி சொன்னார்கள். அதுக்கப்புறம் ஜெயித்தாங்கன்னு சொல்ல. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தான். ஓகே, சோ இன்றைக்கு உங்களுக்கு என்ன அக்யூசேஷன் வந்துட்டு இருக்கு எனக்கு தெரியாது. ஓகே, நான் திரும்ப அந்த அக்யூசேஷன் வேர்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். Accusation is any type of condemnation on you. In a way, directly or indirectly blaming you for all your ills. That is accusation. அதாவது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்க தான், நீங்க பண்ண தப்பு, ஓகே, இல்ல உங்க பெற்றோர் பண்ண தப்பு, ஏதோ ஒரு விதத்துல உங்களோட கனெக்ட் பண்ணி அதனால நீ இதெல்லாம் அனுபவிக்கிற. See, that may be true for the world, not for me. Not for me. உலகத்துக்கு அது உண்மையா இருக்கலாம். Okay, it may be true for the world, not for me. See, don't fight the accusation. Just use the blood. The accusation will go. Don't fight it with the... See, நிறைய believers ஏன் டயர்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுடைய யுத்தங்களை மைண்ட்ல இருந்து சந்திக்கிறாங்க. அவங்களுடைய மனதில இருந்து யோசித்து கவுண்டர் கொடுத்தனும். அதுக்குதான் பிளட் ஆஃப் ஜீசஸ் இருக்கு. எப்பெல்லாம் ரொம்ப சத்தம் அதிகமாகுதோ, எப்பெல்லாம் கவலையும் பயமும் அப்படியே குழப்பம் உங்களை போட்டு அப்படியே வாட்டி எடுக்கிறதோ, அங்கெல்லாம் இப்போ என்ன செய்வீங்கன்னு தெரியாம இருக்கீங்களோ, immediately go to the blood. Immediately you should know it's the attack of the accuser, and you also should know ஏன் அந்த அட்டாக் வருது, ஏன் வருது, நீங்க ஆளுகை செய்யக்கூடாது என்பதனால் வருகிறது. உங்களை டைவர்ட் பண்றதுக்காக வருது. டைவர்ஷன் டாக்டிக், டிஸ்ட்ராக்ஷன் டாக்டிக். Don't give in to that. Accusation is a distraction. Don't give in to that. However true it is, don't give in to that. Stand with the blood. Stand with the blood. Stand with the blood. ரத்தத்தை எடுத்து அப்புறம் அப்படியே வார்த்தைக்கு போங்க. வெளியேறப்பட்டிருந்த வார்த்தை உங்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது என்பதை தோண்டி தோண்டி எடுக்க ஆரம்பிங்க. நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, வெர்டிக்கல் ரீடிங் சொல்லியிருக்கேன். பைபிள், நாட் ஹரிசான்டல். இப்போ கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்றத வெர்டிக்கலா நீங்க ரீட் பண்ணீங்கன்னா கேன் மெடிடேட் ஆன் இட் ஃபார் இயர்ஸ். அவ்வளோ டீப்பா இருக்கு. சரியா? ஸோ அதனால ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கையில் எடுப்போம், வசனத்தை கையில் எடுப்போம். ஆளுகை நம்மிடத்துக்கு வரும். ஏனென்றால் ஆளுகை நமக்கென்று தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி கொடுத்து வைத்திருக்கிறார். ஓகே, அக்யூசேஷன் சம்டைம்ஸ் பீப்புள் வச்சு அவன் செய்வான். ஓகே, don't respond to any of that. Just use the blood. Just use the blood. Strongholds will come down. Strongholds will come down. உங்க மைண்ட்லயும் கிளியர் ஆகும், சுற்றி இருக்கிறவங்க மைண்ட்லயும் கிளியர் ஆகும். அரண்கள் நிர்மூலமா, அரண்கள் உடைந்து. அதாவது அக்யூசேஷன் சில பேருக்கு அரண் மாதிரி இருக்கு. குற்றம் சுமத்துறது அரண் மாதிரி இருக்கு. ஓகே, அப்படியே அதையே கேட்டு 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 வாழ்ந்து வாழ்ந்து பழகி 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 அப்படியே இருக்கு. See, lot of people have problem with depression and all. அது ரூட்டே தான் அக்யூசேஷன் தான். ஓகே, நான் ஒண்ணு சொல்றேன், உங்கள யாருக்குனாலும் சரி அடிக்கடி சில குற்ற உணர்வின் எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினாலே அது உடை தெரிய விரும்புகிறார். சில பேருக்கு நிம்மதியாவே இருக்க முடியாது. எப்போத்தாலும் படபடப்பாவே இருக்கும். ஏதாவது செய்யணும்னு இருக்கும், இல்லை எதையோ செய்யலன்னு இருக்கும். ஏதோ ஒண்ணுல இருப்பாங்க. செய்யணும் இல்ல செய்யல, ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார முடியாது. Accusation. There is a lot of accusation against you in your own system. Deal with it with the blood. Deal with it with the blood. In the name of Jesus, I command that all such accusations will quiet down by the power of the blood. By the power of the blood. By the power of the blood. Hallelujah. சரி, இன்னும் பார்க்கலாம் இது தொடர்ந்து. ஏன்னா இது சாப்டரே பெரிய சாப்டர், நிறைய காரியங்கள் இருக்கு. நெக்ஸ்ட் மீட்டிங்ல தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord.
Orebenta renta ridera. Udiribera yankan torra baranken turegedere. Brente rendero. Brendera adarion contribedere bereantredero. Orro bont rudia candoro brocca darabo. Orra bedere hancandure bendo rocconderabo. Dendo riberacan duribereante radarava rancanduro bronte ride recederaba. Hunt radarava. Thank you. Thank you, Lord. Radarava yanta rabara. Urrebento rodorim. Urrebedare hunt rodarabara. Orra bontorum. Orrendrente riba. Thank you, Lord. Thank you, Lord. கர்த்தாவே இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிறவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிறவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த இடங்களிலே அந்த அக்யூசேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், ஆளுகைக்குள் இவர்கள் நுழையாதபடி தடை செய்கிற, குற்றம் சுமத்துகிற சத்தங்கள் எந்தெந்த காரியங்களிலே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக காணப்படுகிறதோ, இயேசுவின் நாமத்திலே அந்த வார்த்தைகளை அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அந்த வார்த்தைகளை நான் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இனிமேல் அப்படிப்பட்ட சத்தங்கள், நெகட்டிவ் வாய்ஸஸ் ஆஃப் காண்டம்னேஷன், லெட் இட் நாட் பி ஹர்ட். இனி கேட்கப்படாமல் இருப்பதா, கேட்கப்படாமல் இருப்பதா. அதுக்கு பதிலாக இவர்களுடைய வார்த்தையினால் தங்கள் இருதயத்தையும் தங்கள் ஆத்துமாவை நிரப்பிக் கொள்வார்களாக. இந்த ரத்தத்தினால் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கை சீல் பண்ணப்படுவதா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். கர்த்தருடைய பந்திக்கு நம்ம போலாம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹோரே பிராண்ட் ரைடர் அம்பட்டேர ஹான்டரோ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹோரே பேண்டரோ பட்டீரபோ. ஹல்லேலூயா. See, அதிகமான அந்த பவர்ல ஆபரேட் பண்றதுக்கு நீ கிறிஸ்டியன் வரல என்னெல்லாமோ சொல்றாங்க, இதை செய் அதை செய், இங்கிட்டு போ அங்கிட்டு போகணும். 2 காரியங்கள், ரத்தமும் வார்த்தையும் எடுத்தீங்கன்னா, ரத்தத்தின் சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, வார்த்தை ரத்தம் விவரித்து உங்களுக்கு விளக்கி உங்களுக்குள்ள அதை உங்களுடையதா மாற்றி ரத்தம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, அது உங்கள் ஆவியில நீங்க பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, you will be slowly walking towards limitless power. நீங்க எங்க இருந்தோ இந்த ஜெபிக்கும் போது எங்கேயோ கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பெரிய கிரிகள் நடக்கும். நீங்க சொல்றபடி கர்த்தர் செய்வார். The words you speak, God will do it for you. ஏன்னா அப்படிதான் அவர் இந்த பூமியை வச்சிருக்க விரும்பினார். அதான் சொல்றாரு ஏசாயா 45 என்னோட கரத்தின் கிரிகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள்ன்றாரு. Command me the works of my hand. சொல்லுப்பா நான் செய்யறேன் அப்படின்றாரு. அப்படிதான் அந்த சிஸ்டம் தான் அவர் வச்சிருக்கிறார். அதான் செய்ய விரும்புறாரு. அதை நீங்க செய்யறதுக்கு ரத்தமும் வார்த்தையும் போதும். All you need is the blood and the word. All you need is the blood and the word. Go deep into it. Go deep into it. ஒரு விஷயம் நீங்க படிக்கிறீங்க பைபிள்ல, உங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குறதோட நிக்காதீங்க. நீங்க படிச்ச விஷயம் நடைமுறைக்கு வர்ற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க. என்ன படிச்சிருக்கீங்களோ, நீங்க இப்போ இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக முடியும். தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார்னு அந்த வசனம் எடுத்தீங்கன்னா 1000 மடங்கு வர்ற வரைக்கும் அந்த வசனத்தை விடாதீங்க. திரும்ப பிடிச்சு சொல்லிட்டே இருங்க. கேட்டே இருங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எனக்கு நிஜமா மாற்றி கொடுங்க அப்படின்னு. தேங்க்யூ தான். உங்களுடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம், எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு இணைத்து அவைகள் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே உம்மோடு நாங்கள் இணைப்பில் இருக்கும் போது உம்முடைய சிறப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். We'll receive the best from. Thank you. எல்லாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. நம்ம தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்வீராக.
யோவேல் 2ஆம் அதிகாரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். We are entering into the season where God will show a lot of signs and wonders. அடையாளங்களை கர்த்தர் செய்வார். அக்கினி, மேகம், புகை ஸ்தம்பம், இப்படிப்பட்ட அடையாளங்கள், பிரத்யட்சமான அடையாளங்கள். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாக மாறுன்றது போல இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இதுல அர்த்தம் என்னன்னா, சூரியன் இருளா மாறினா எவ்வளவு பெரிய ஈவெண்ட் அது, சந்திரன் ரத்தமா மாறினா எவ்வளவு பெரிய ஈவெண்ட். அப்படிப்பட்ட மாஸ் ஈவெண்ட்ஸ், பயங்கரமான கிரியைகள். ஐ திங்க் ஆபகுல 3ல இந்த ஆபகுக்கு சொல்றான், கர்த்தாவே நீர் பயங்கரமான கிரிகளை செய்த போது எங்களுக்கு கை காலம் நடுங்கிருச்சு அப்படின்ட்டு. அதாவது அவன் எகிப்த சொல்றானா, இல்ல அப்புறம் வனாந்திரத்துல கத்த செய்த சொல்றானா, இல்ல யோசுவா காலத்துல செய்த சொல்றானா, அதெல்லாம் தெரியல. ஆனா இஸ் ரெஃபரிங் டு சம்திங் லைக் தட். இஸ் சேயிங், நீர் அப்படி செய்த போது பூமி வந்து நாங்க அப்படி ஸ்தம்பிச்சு போயிட்டோம், பெரிய காரியங்களை செய்தோம். அடையாளங்கள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அநேக நேரத்துல இல்லைன்னா அடையாளத்துல ஒரு பகுதி என்னன்னா ஜஸ்ட் அன் ஈவெண்ட். அது பேதுரு சிறைச்சாலிருந்து வெளியே வரணும்ன்றது ஒரு அவசியமான காரியம், கரெக்டா? ஏறவு சாகணும்ன்றது அவசியமா இல்ல, அது வந்து அடையாளம். சூரியன் இருளாக சந்திரன் ரத்தமா மாறுன்ற மாதிரி பேசிட்டே அந்த இரவு திடீர்னு செத்து போயிட்டான். ஓகேயா? சோ அதான் அடையாளத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் சொல்றேன். நான் இப்ப சொல்றது அடையாளம் காட்ட போறாரு. Just for the sake of making you understand that he loves you, there are going to be a lot of அடையாளம். ஓகே, see, தேவன் நம்ம மேல பிரத்யட்சமா அந்த அகாப்பே அன்புன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. அகாப்பே அன்புனா எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா, தேவனுடைய அன்புன்னு மொட்டையா சொல்லிடுறாங்க. அகாப்பே அன்புனா கீழே கடந்தவர்களை தூக்கி ஆளுகையில உட்கார வைக்கிற அதுதான் அகாப்பே. அதோடைய உச்சம். தேவன் அந்த அகாப்பே அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறார். நீங்க சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கீங்க, உங்களை பார்த்து சொல்றாரு, தைரியமா பேசு, நீ பேசுறத நான் செய்யறேன். நான் இப்ப சொல்லிட்டேன். இதே கர்த்தர் உங்கள்கிட்ட பேசும்போது 2 வாக்கினால் உறுதிப்படும். தென் உங்களுக்கு உங்க மேலே ஒரு தைரியம் வந்துடும். பரவாயில்ல, நம்ம சொன்னா கர்த்தர் செய்வார், தைரியம் வந்துடும். நான் இப்ப சொல்லிட்டேன் உங்க மேல, இதை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார் திரும்ப. He will tell you. உங்களை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்காரு, தைரியமா நீ பேசு, நீ பேசுறத நான் செய்யறேன். ஒண்ணு முக்கியமா சொல்றேன், இந்த ஆளுகை இதை பத்தி நீங்க பர்சீவ் பண்ணி ஜெபம் பண்றீங்க, உங்க வாயில அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, முதல்ல லூஸ் டாக்க நிறுத்திடும். கண்டதையும் பேசக்கூடாது. அதாவது பவருக்கு அகேன்ஸ்டா பேசக்கூடாது. அப்புறம் வந்து சும்மா வந்துகிட்டு அன்னைக்கு பார்த்தேன், ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. எங்க வந்து Facebookல வந்து போட்டிருக்காங்க. அப்பதான் நினைச்சேன், அவங்க ஒரு பிலீவர் தான், அவங்க பாவம், அவங்க எங்க போறாங்க, சர்ச்சு போறாங்களா என்னால எனக்கு தெரியாது. அதை பார்த்துட்டு நிறைய கிறிஸ்டியன்ஸ் அப்படிலாம் போடுறாங்க. ஆக்சுவலி அவங்க போடுற சில போஸ்ட் பார்க்கும்போது அவங்க ஏதோ பிலீவர் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அவங்களை பார்த்தேன் சும்மா. வாழ்க்கை என்பது ஒரே போராட்டமா இருக்கிறது, அந்த மாதிரி ஏதோ போட்டு வச்சிருந்தாங்க. இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிகாரம் ஆளுகை எல்லாம் இருக்குன்னு நீங்க நம்பவே முடியாது. ஓகே, 1. 2வது, அதிகாரம் ஆளுகை ஜேர்னி நீங்க பண்ணும்போது சீக்கிரட்டிவா வச்சுக்கோங்க, அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஒன்ஸ் நீங்க அந்த டொமினியனுக்குள்ள போயிட்டு ஃப்ரூட்ஸ் அனுபவிக்கும் போது நீங்க அடுத்தவங்க அதை காட்டலாம்.
ப்ராசஸ் போய் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா உங்களையும் கெடுத்து விட்டுருவாங்க. ஓகே, ஸோ கீப் இட் வித் யூ ஆஸ் யூ பர்சியூ இன் திஸ். டோன்ட் டெல் டு எவ்ரிவன். பர்டிகுலர் பிலீவர்ஸ்ட்ட சொல்லாதீங்க. காஸ்பல் டெஃபினிஷனே தப்பா இருக்க பிலீவருக்கு எப்படி புரியும்? அதெல்லாம் புரியாது, எதையா கெடுத்து விட்டுருவாங்க. அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் த பைபிள் as much as possible. எவ்வளவு நேரம் உங்களுக்கு முடியுதோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது மற்ற நேரங்கள்ல உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்க ஃபேமிலி, உங்க ஒர்க்கு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் தாண்டி அதெல்லாம் நல்லா செய்யுங்க, பெஸ்டா செய்யுங்க, தப்பு இல்லை. அது தவிர மற்ற நேரங்கள்ல ஸ்பெண்ட் டைம் வித் த வேர்ட் அதிகமா செலவு பண்ணுங்க. அப்போ உங்க மைண்ட் ஆளுகையின் மைண்டா மாறிட்டே இருக்கும். நீங்களும் ஜெயிப்பீர்கள். அக்யூசேஷன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பெரிய ஜெயத்தை எடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு செய்யும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் மீட்டிங் வெனஸ்டே சந்திப்போம். தேங்க்யூ. Thank you, Joe. Thank you so much. Thank you, brother. Thank you, brother. Good night. Good night. Thank you, brother. Thank you, brother. Thank you, Good brother. night. Thank you, brother. Thank you. The meeting. Bye.